யோவான் 3ஆம் அதிகாரம். ಯೋಹಾನ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16-17 வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பெருன குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவனை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைக்கும்படிக்கு அவனை தந்தளி இவ்வளவாய் உலகத்தில் ಅன்பು ಕೂರ್ந்தார். 16 ಮತ್ತು 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದ್ತೇನೆ. ದೇವರು ಲೋಕದ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟನು. ಆತನನ್ನು ನಂಬುವ ಒಬ್ಬನಾದರೂ ನಾಶವಾಗದೆ ಎಲ್ಲರೂ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಪಡೆಯಬೇಕೆಂದು ಆತನನ್ನು ಕೊಟ್ಟನು. உலகத்தை ஆக்னிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ರಕ್ಷಿಸப்படுவதற்காகவே ಅವரை ಅನುಪಿனார். ದೇವರು ತನ್ನ ಮಗನ ಮುಖಾಂತರ ಲೋಕಕ್ಕೆ ರಕ್ಷಣೆಯಾಗಬೇಕೆಂದು ಆತನನ್ನು ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟನೇ ಹೊರತು ತೀರ್ಪು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಕಳುಹಿಸಲಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಅನೇಕರಿಗೆ இந்த நாள் ஒரு கேள்வி நாளாவே இருக்கும். ನೋಡ್ರಿ, ಅನೇಕರಿಗೆ ಈ ದಿನ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯ ದಿನವಾಗಿರ್ತದೆ. சிலர் கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டாங்க. ಕೆಲವೊಬ್ರು ನೋಡ್ರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಆಚರಿಸಲ್ಲ. சிலர் கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்களே ஏதாவது பிடிச்சி கேள்விகளை எழுப்பிட்டே இருப்பாங்க. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಆಚರಣೆ ಮಾಡೋರ್ನು ಹಿಡಿದು ಕೆಲವೊಂದು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಎಬ್ಬಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா இது இருந்துச்சா, இதெல்லாம் பைபிள்ல இருக்குதா, தேதி இருக்குதா, அப்படி இப்படிலாம் ஒரு காரியங்களை வச்சிருப்பாங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವ್ರಿಗೇನಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ನಿಜವಾಗ್ಲಿದಾ, ಅವತ್ತು ಆ ದಿನಾಂಕ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ ಎಂಬಂತ ಪ್ರಶ್ನೆಗಳೆಲ್ಲ ಇರ್ತದೆ. ಯೇಸು பிறந்தாரு, ಯೇಸು ಜನಿಸಿದ, ஆனா அதுல டிசம்பர் 25 தான் பிறந்தாருன்னு இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் எழுப்புவாங்க. ಆದ್ರೆ ಡಿಸೆಂಬರ್ 25ನೇ ತಾರೀಕೆ ಜನಿಸನ ಎಂಬಂತ ಪ್ರಶ್ನೆಗಳೆಲ್ಲ ಇರ್ತದೆ. ஆனா இது ஒரு நல்ல நாள். இது ಆದ್ರೆ ಇದೊಂದು ಒಳ್ಳೆ ದಿನ ನೋಡಿ. இந்த நாளை அனுசரிக்கிறது தப்பே கிடையாது. ಈ ದಿನನ ಆಚರಿಸೋದು ತಪ್ಪೇ ಇಲ್ಲ. பாருங்க, முதலாக இந்த கேள்வி எப்போ வந்துச்சுன்னா 336 தான் வந்துச்சு. ಈ ಪ್ರಶ್ನೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು 336ರಲ್ಲೇ ಈ ಪ್ರಶ್ನೆ ಎದ್ದಿದ್ ಬಂದಿದೆ. இது அப்பதான் எழுப்புனா கிறிஸ்மஸ் கொண்டாடணுமா அப்படின்னு சொல்லி அப்பதான் எழுப்புனா. ಆಗ ತಾನೇ ಈ ಪ್ರಶ್ನೆ ಎಬ್ಬಿಸಿದ್ರು, ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಆಚರಿಸಬೇಕಾ ಎಂಬುದಾಗಿ. லத்தீன மொழியில தான் இதுக்கு சொல்றாங்க கிறிஸ்டோ மாஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ಲ್ಯಾಟಿನ್ ಭಾಷೆಯಲ್ಲೇ ಕ್ರಿಸ್ಟೋ ಮಾಸ್, ಗ್ರೀಕ್ல கிறிஸ்டாஸ் என்றாங்க. ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ಟಾಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இது ஏன் கொண்டாடணும் அப்படின்னு வந்தது காரணம் நீங்க பாத்தீங்கன்னா, ಯಾಕೆ ಇದನ್ನು ಆಚರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ, அந்த இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டார். ಶಿಷ್ಯರಿಗೆ சொல்லிட்டு போயிட்டார். ಯೇಸು ಭೂಮಿಗೆ ಬಂದು ಸುವಾರ್ತೆ ಸಾರಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಶಿಷ್ಯರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿ ಆತನು ಹೋಗ್ಬಿಟ್ಟ. இது அப்படியே ஜனங்க புறஜாதிகளும் யூதர்களுக்குள்ளாகவும் ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ಈಗ ಯಹೂದ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ಅನ್ಯ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಉಜ್ಜೀವನವನ್ನು ಏರ್ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಇದು ஒரு நல்ல வகையில சுவிசேஷம் பரவிட்டு போகுது. அப்படியே ಇದು ದೊಡ್ಡ ರೀತಿಯಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆ ಹರಡ್ತಾ ಹೋಗ್ತಾ ಇದೆ. 312ல தான் ரோம கத்தோலிக்க ஒரு ராஜா கான்ஸ்டன்டைன் நோபல் அவர் ரட்சிக்கப்படுறாரு. 312ರಲ್ಲೇ ರೋಮರ ಒಂದು ಅರಸ ಕಾನ್ಸ್ಟಂಟೈನ್ ನೋಬಲ್ ಎಂಬುದಂತವನು ಆತನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ತಾನೆ. 313ல கிறிஸ்துவத்தை ஒரு சர்வ தேச மதமாக அவர் தான் டிக்ளேர் பண்றார். 313ರಲ್ಲೇ ಕ್ರೈಸ್ತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಸರ್ವ ದೇಶದ ಒಂದು ಮತ ಎಂಬುದನ್ನು ಆತನು ಸಾರೋದು. சும்மா ஒரு அவுட்லைன் தான் இது. உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை. நம்ம முக்கியமானது அவர் பிறப்பு தான். ஆனா 4 பேர் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் இல்லையா, அதனால சொல்லி 313ல இது ஒரு கிறிஸ்துவ நாடாக அவர் டிக்ளேர் பண்ண, மதமாகவே டிக்ளேர் பண்றாரு. கிறிஸ்துவ மதம்ன்றத 313ல தான் அந்த ராஜா டிக்ளேர் பண்றாரு. 313ರಲ್ಲೇ ನೋಡಿ ಕ್ರೈಸ್ತ ಮತ ಎಂಬುದನ್ನೇ ದೊಡ್ಡದ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸಲಾಯಿತು. அதன் பின்பதாக இதை எப்படி உலக முழுவதுக்கும் இந்த இயேசுதான் ரட்சகர் அப்படின்றத அந்த ராஜா ஒரு பெரிய கதை பாருங்க. அவர் ரட்சிக்கப்பட்டான். அதுக்கப்புறம் அது பின்பதாக ஒரு பெரிய மாறுதல்லாம் நாட்டுக்குள்ள பெரிய சரித்திரமே இது. நீங்க போய் படிக்கலாம். இது ஒன்றும் தெரியாத ஒன்றும் இல்லை. அதன் பின்பதாக இதை எப்படி அனுசரிக்கிறது, அதாவது நாடே கிறிஸ்துவ மதம் என்பது சர்வதேச மதமாக டிக்ளேர் பண்ணிட்டதுனால இதை எப்படி உலகம் முழுவதும் அங்கீகரிக்கிறதுன்றது ஒரு கேள்வி வந்துருச்சு. ನೋಡಿ, ಇದೊಂದು ದೊಡ್ಡ ಚರಿತ್ರೆ. ನೀವು ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಬಹುದು. ಈ ಅರಸನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮೇಲೆ ಇದು ದೇಶಾದ್ಯಂತ ಕ್ರೈಸ್ತವನ ಮತವನ್ನು ಹರಡಿಸಿದ್ರಿಂದ, ಒಂದು ಸಾರ್ವತ್ರಿಕ ಒಂದು ಮತವಾಗಿ ಇದು ಪ್ರಕಟಿಸಿದ್ರಿಂದ ಈ ಲೋಕಾದ್ಯಂತ ಇದನ್ನು ಯಾವ ರೀತಿ ಅನುಸರಿಸಬೇಕು, ಆಚರಿಸಬೇಕು ಎಂಬಂತ ಒಂದು ಸುದ್ದಿ ಎಬ್ಬಿತು. அப்புறம் அவரு தான் கொஞ்சம் அதை அப்படியே வேலை செஞ்சார். அதாவது இந்த இயேசு எப்ப பிறந்தாரு, எந்த காலம், மாதம், அது பனி ಕಾಲமா இருந்ததுனால அப்படி இந்த ಮಾದಗಳು ಎಲ್ಲ ಇರ್ತಾನೆ. ಆದ್ರಿಂದ ಅರಸ ಸ್ವಲ್ಪ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ದ. ಯೇಸು ಯಾವಾಗ ಜನಿಸಿದ, ಯಾವ ಒಂದು
ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಜನಿಸಿದ, ಹಿಮ ಕಾಲದಲ್ಲಿ, ಚಳಿಕಾಲದಲ್ಲಿ ಜನಿಸಿ ಎಂಬುದನ್ನು ಲೆಕ್ಕಾಚಾರ ಎಲ್ಲ ಮಾಡ್ದ. அதன் பின்பதாக சரி டிசம்பர் 25 அப்படின்னு ஒரு தேதியை கொண்டு வந்தாங்க. ஏன்னா டிசம்பர் 25ன்றதுக்கு முன்னாடியே அந்த நாள், அந்த டிசம்பர் 25ன்ற நாள் வந்து ரோமர்களுடைய காலத்துல ஒரு பெரிய ஒரு விமர்சனமான நாளா இருந்தது. ನೋಡ್ರಿ, ಆ ಡಿಸೆಂಬರ್ ಕೊನೆಗೆ ಡಿಸೆಂಬರ್ 25ನೇ ತಾರೀಕು ಎಂಬ ನಿರ್ಣಯಕ್ಕೆ ಬಂದ್ರು. ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಡಿಸೆಂಬರ್ 25 ಅಂತ ಹೇಳುವಾಗ ರೋಮ ಆಳ್ವಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ ಅದೊಂದು ದೊಡ್ಡ ಸುಪ್ರಸಿದ್ಧವಾದ ಒಂದು ದಿನವಾಗಿದೆ. என்ன நாளா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா வந்து சூரியன் அப்படின்ற ஒரு சூரியனுக்கு வந்து ஒரு பெரிய நாளா அனுசரிச்சுட்டு இருந்தாங்க. ಏನ್ ದಿನ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸೂರ್ಯನನ್ನು ಒಂದು ಅದನ್ನ ಆಚರಿಸುವ ಒಂದು ದಿನವಾಗಿತ್ತು. அந்த நாள் வந்து அது அவங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருந்தது. ಆ ದಿನ ಅವರಿಗೆ ಬಹಳ ವಿಶೇಷಕರವಾಗಿತ್ತು. இவர் என்ன செஞ்சிட்டாரு, ಈತನೇನ್ ಮಾಡಿದ, நாளை எடுத்து ಈ ದಿನವನ್ನು ತೆಗೆದು ಯೇಸು பிறந்த நாள் அறிவிச்சிட்டாரு. ಯೇಸು ಜನಿಸಿದ ದಿನ ಅಂತ ಪ್ರಕಟಿಸಿಬಿಟ್ಟ. அதனால நீதியின் சூரியன் வேதத்துல சொல்லப்படுது இல்லையா, மல்லியால வாசிச்சீங்கன்னா நீதியின் சூரியன் நம்மேல் உதிப்பார்னு வரதை வச்சு அவர் அப்படியே சொல்லிட்டார். சூரியன் சொல்றவாத என்னன்னா, சூரியனை கடவுளா சொல்லல, நீதியின் சூரியன் சொன்னா சூரியன் என்பது தனக்குத்தானே அக்னி பிளம்பு. சூரியன் என்பது ஒரு அக்னி பிளம்பு, அதுக்கு தனக்குத்தானே வெளிச்சத்தை தரக்கூடிய சக்தி உள்ளது. ನೋಡ್ರಿ, ಸೂರ್ಯ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಸೂರ್ಯ ದೇವರಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಮಲಾಕಿ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ ಧರ್ಮದ ಸೂರ್ಯನು ಉದಯಿಸಿದನಂತ. ಅದನ್ನ ಹೋಲಿಸಿ ಧರ್ಮದ ಸೂರ್ಯನು ಉದಯಿಸಿದನು. ಸೂರ್ಯ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ಅಗ್ನಿಮಯವಾದದ್ದು, ತನ್ನಿಂದ ತಾನೇ ಅದು ಬೆಳಕನ್ನು ಹೊರಡಿಸುವಂತ. சூரியன் என்றது வந்து ஒரு அக்னி பிளம்பு, எங்கிருந்தும் அது தன்னுடைய சக்தியை பெற்றுக்கொள்றதில்ல. அது ಸೂರ್ಯ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ಎಲ್ಲಿಂದನೋ ಶಕ್ತಿನ ಅದು ತಂದುಕೊಳ್ಳಲ್ಲ. ಚಂದ್ರன்றது அப்படி இல்ல, ಸೂರ್ಯನ இடத்திலிருந்து அது பெற்றுக்கொள்ளுகிறது. ಆದ್ರೆ ಚಂದ್ರನ್ ಅನ್ನೋದು ಆ ರೀತಿ ಅಲ್ಲ, ಸೂರ್ಯನ ಬೆಳಕಿನ ಕಿರಣಗಳನ್ನು ಚಂದ್ರನ್ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳ. ஆனா சூரியன் அப்படி இல்ல, ಅದು ಸೂರ್ಯನ ಆಗಲ್ಲ. அதனால தனக்குத்தானே வேதம் கூட சொல்லுது பாருங்க, நீங்கள் வெளிச்சமா இருப்பீர்கள் சொன்னா அவரிடத்திலிருந்து தான் நம்ம அதை பெற்றுக்கொள்றோம். ಆದ್ರಿಂದ ಸತ್ಯವಾದ ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ಬೆಳಕಾಗಿರ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನಿಂದಲೇ ನಾವು ಬೆಳಕನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತೇವೆ. இதுதான் அப்படி ஆரம்பிச்சது. ಇದು ಹೀಗೇನೆ ಪ್ರಾರಂಭವಾದದ್ದು. இது அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய காரியமே எல்லாத்துக்கும் இருக்குது பாருங்க. ஏன் இதெல்லாம் அனுசரிக்கிறோன்றதுக்கு ஒரு ஒரு காரியம் வந்ததே ஒழிய இதை வந்து பெரிய கேள்வி ஆக்கக்கூடாது. ಇದು ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಆಚರಿಸಬೇಕಂತ ಬಂತೆ ಹೊರತು ಇದು ಯಾಕೆ ಆಚರಿಸಬೇಕನ್ನೋಂತ ದೊಡ್ಡ ಪ್ರಶ್ನೆ ಎಲ್ಲ ಉದ್ಭವ ಮಾಡ್ಕೋಬಾರ್ದು. 1521 தான் லூத்தர் இந்த ட்ரீயை வந்து அவருடைய ஆராதனை முறையப்போ அதை செஞ்சார். கிறிஸ்துமஸ் ட்ரீன்றது என்னன்னா, இது இலை உதிரா மரம், இது பசுமையாகாது, இது வந்து வாடாது, இது காஞ்சி போகாது, இது எப்பவும் 365 நாள் இப்படியே இருக்கும். அதனாலதான் இதை வந்து ஒரு பெரிய, அதுக்கு முன்பதாக 1520 ஒருத்தர் பண்ணார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 21 லூத்தர் அதை அவருடைய காலங்கள்ல இதை இது பண்ணாரு. 1521 ನೋಡ್ರಿ ಲೂಥರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಗಿಡನ ಅದನ್ನ ತೋರಿಸಿದ್ರು. ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇದು 365 ದಿವಸನೂ ಒಣಗಲ್ಲ, ಉದುರಲ್ಲ, ಅದು ಇದ್ದಾಗೆ ಇರ್ತದೆ. ಆದ್ರಿಂದ ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಬ್ರು ಅದನ್ನ ತೋರಿಸಿದ್ರು. ಆಮೇಲೆ இந்த மரத்துக்கு மட்டும் தான் இலை உதிர் காலம் கிடையாது, வசந்த காலம் கிடையாது, அது எப்பவும் பசுமையா இருக்கும். ಈ ಮರಕ್ಕೆ ಮಾತ್ರನೇ ಎಲೆ ಉದುರುವಂತ ಕಾಲ ಇಲ್ಲ, ವಸಂತ ಕಾಲ ಅಂತಿಲ್ಲ, ಇದು ಯಾವಾಗಲೂ ಇದ್ದಾಗೆ ಇರ್ತದೆ. இதெல்லாம் இருக்கட்டும், மனதில் வச்சுங்க. யாராவது கேட்டா சொல்றது ஈஸியா இருக்கும், அவ்வளவு. ಇದೆಲ್ಲ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ರಿ, ಯಾರಾದ್ರೂ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿದ್ರೆ ಹೇಳಕ್ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ஆனா இயேசு பிறந்தார், அதை நான் விசுவாசிக்கிறேன். ಆದ್ರೆ ಯೇಸು ಜನಿಸಿದ ಅನ್ನೋದನ್ನ ನಾನು ನಂಬ್ತೇನೆ. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ನೀವು ನಂಬ್ತೀರಾ? நல்ல ஒரு ஆமென் தான் சொல்லுங்க. நம்ம விசுவாசிக்கிறதுனாலதான் இவ்வளவு பனி கினி குளிர் எதுவும் பார்க்கல, வந்திருக்கிறோம். இயேசு வந்து பிறந்திருக்கிறான்றதை நம்ம விசுவாசிக்கிறோம். ನಾವು ನಂಬೋದ್ರಿಂದಲೇ ಹಿಮವಾಗಿದ್ರು ಚಳಿ ಇದ್ರು ಎಷ್ಟೇ ಸಮಯ ಇದ್ರು ನಾವು ಬೇರ್ಪಡಿಸಿ ಬಂದ್ಬಿಡ್ತೇವೆ. இப்ப இயேசு ஏன் பிறந்தான்றது மிக முக்கியம். ಯೇಸು ಯಾಕೆ ಜನಿಸಿದ ಅನ್ನೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. ಈಗ இதுக்கு இயேசு பிறந்ததுக்கு வந்து ஒரு வரலாறு ரீதியா காரணங்கள் இருக்கலாம், வரலாறு ரீதியா சிலர்கள் பேசலாம், தத்துவங்கள் நிறைய இருக்கலாம், நிறைய கண்ணோட்டங்கள் இருக்கலாம், நிறைய விதமான ವದಂತಿಗಳು இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ನೋಡ್ರಿ, ಯೇಸು ಜನಿಸಿದಕ್ಕೆ ಹಲವು ಚರಿತ್ರೆಗಳಿರ್ಬೋದು, ಹಲವು ವದಂತಿಗಳಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಹಲವು ರೀತಿಯಾದ ಸಿದ್ಧಾಂತಗಳನ್ನು ಅಥವಾ ತತ್ವಗಳನ್ನು ಸಹ ಹೇಳಿರ್ಬೋದು. உலகத்துல கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு வந்து நாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ಲೋಕದಲ್ಲಿರೋರು ಹೇಳ್ತಾರೆ, ಯೇಸುನ ನಾವು ದೇವ್ರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಿಲ್ರಿ. சிலர் சொல்லுவாங்க, இல்லங்க அவர் ஒரு மனிதனுங்க, அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணது வந்தார், அதனால நல்ல மனுஷர், அதனால அவரை கொண்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ಕೆಲವೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಇಲ್ಲ ರೀ, ಆತ ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯ, ಮನುಷ್ಯರಿಗೆ ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬಂದಂತ ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯ, ಆದ್ರೆ ಈ ಜನರು ಆತನ ಕೊಂದ್ಬಿಟ್ರು ಅಂತೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ. இதெல்லாம் கண்ணோட்டங்கள், ಇದೆಲ್ಲ ಒಂದು ದೃಷ್ಟಿಕೋನ, சத்தியம் கிடையாது. ಸತ್ಯ ಅಲ್ಲ ನೋಡಿ. சத்தியம் என்றதே வேற, சத்திய ಅನ್ನೋದೇ ಬೇರೆ. எப்பவுமே கண்ணோட்டங்கள், அனுமானங்கள், அதாவது ஒரு மனுஷனுக்கு தோணுது இல்லைங்களா, நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் வேற.
வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் மிக முக்கியம், அதான் சத்தியம். நம்ம ದೃಷ್ಟಿಕೋನ ಅನಿಸುವಿಕೆ ಅಂತ ಹೇಳ್ತದಲ್ಲ, ತಮ್ಗೆ ಏನ್ ಅನಿಸ್ತದ ಅದು ಹೇಳ್ತಾರೆ. ಈ ಅನಿಸುವಿಕೆ ಇವೆಲ್ಲ ಬೇರೆ, ಆದ್ರೆ ಸತ್ಯ ಅನ್ನೋದು ಬೇರೆ. ಸತ್ಯವೇದ ಏನ್ ಹೇಳ್ತದೋ ಅದು ಮಾತ್ರನೇ ಸತ್ಯ. ஏன்னா இவ்வளவு பெரிய மரணத்தை, அதாவது அவர் பிறந்து வளர்ந்து இவ்வளவு பெரிய காரியத்தை ஒரு கல்வாரிசில தன் ஜீவனை கொடுத்து நம்மளை ரட்சிக்கணும்னு சொன்னா அது ஏதோ ஒரு மனிதனுடைய கண்ணோட்டத்திலேயோ அல்லது மனுஷனுக்கு தோண தன்மையில வந்ததல்ல. ಇದು ಮಾರಾಗ ಇದಕ್ಕೆ ಪಿನ್ಬದಾಗ ஒரு பெரிய ஒரு வல்லமை உள்ள ಅಡಗಿರುವುದು. ನೋಡ್ರಿ, ಆತನು ಜನಿಸಿ ಬೆಳೆದು ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದಾನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಸಾಧಾರಣವಾದ ವಿಷಯವಲ್ಲ. ಅದೇನು ಮನುಷ್ಯನ ದೃಷ್ಟಿಕೋನದಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿರೋದಲ್ಲ. ಹಾಗೆ ಅದರ ಹಿಂದೆ ಬಹುದೊಡ್ಡ ಶಕ್ತಿನೇ ಅಡಕವಾಗಿದೆ. பாருங்க, நிறைய ஆட்கள்கிட்ட பேசும்போது கூட அவங்களுடைய கணிப்பை நிறைய சொல்லுவாங்க. ನೋಡಿ, ತುಂಬಾ ಜನರೊಂದಿಗೆ ಮಾತಾಡುವಾಗ ಅವರ ಅಭಿಪ್ರಾಯಗಳನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. தப்பா எடுத்துக்காதீங்க, ತಪ್ಪಾಗಿ ಭಾವಿಸಬೇಡಿ. ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு வைங்களேன், ಒಂದು ಬಿರಿಯಾನಿ ತಿನ್ಬೇಕಂತ 10 பேர்ட்ட ಕೇட்டு பாருங்க, 10 பேர் 10 கடை ಅಡ್ರೆಸ್ சொல்லுவாங்க. 10 ಜನರ ಹತ್ರ ವಿಚಾರಿಸಿದ್ರೆ 10 ಜನನು 10 ರೀತಿಯಾದ ವಿಳಾಸ ಹೇಳ್ತಾರೆ. இல்லனா 10 பேர்ல 3 பேர் ஒரு கடை சொல்லுவாங்க, 7 பேர் வேற ಕಡೆ சொல்லுவாங்க. ಅಥವಾ 10 ಜನರಲ್ಲಿ 3 ಜನ ಒಂದು ಅಂಗಡಿ ವಿಳಾಸ ಕೊಟ್ರೆ ಇನ್ನು 7 ಜನ ಬೇರೆ ವಿಳಾಸ ಹೇಳ್ತಾರೆ. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பிரியாணி சாப்பிடுறதுக்கு 10 பேருக்கு 10 ಐಡಿಯಾ இருக்குது. ನೋಡ್ರಿ, ಬಿರಿಯಾನಿ ತಿನ್ಲಿಕ್ಕೆ 10 ಜನರಿಗೆ 10 ರೀತಿಯಾದ ವಿಳಾಸಗಳು ಇರ್ತದೆ. ರಾಂಬೂರ್ ಬಿರಿಯಾನಿ ಸಾப்பிடுவாங்க, ಒಬ್ರು ಆಂಬೂರ್ ಬಿರಿಯಾನಿ, ಒಬ್ರು ಹೈದರಾಬಾದ್ ಬಿರಿಯಾನಿ ಸಾப்பிடுவாங்க, ಒಬ್ರು ಹೈದರಾಬಾದ್ ಬಿರಿಯಾನಿ, ஒருத்தர் தம் பிரியாணி சாப்பிடுவாங்க, ಒಬ್ರು ದಮ್ ಬಿರಿಯಾನಿ, ஒருத்தர் காரைக்குடி பிரியாணி சாப்பிடுவாங்க. காரைக்குடி பிரியாணி. ஆனா இப்ப பல பேருடைய அந்த கண்ணோட்டங்கள் வேற, அவங்களுக்கு புரியல, அதனால பலருடைய கண்ணோட்டங்கள் வேற. அது ಹಲವರ ಅಭಿಪ್ರಾಯ, ಹಲವರ ದೃಷ್ಟಿಕೋನ ಅನ್ನೋದು ಬೇರೆ. ஆனா கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் பிறந்தார்ன்றது சத்தியம் என்ன சொல்லுகிறதுன்றது மிக முக்கியம். ಆದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಯಾಕೆ ಜನಿಸಿದ ಅನ್ನೋದ್ರ ಕುರಿತಾಗಿ ಸತ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಅನ್ನೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. 3:16 சொல்றாரு, தம்முடைய ஒரே பெண்ண குமாரன் விசுவாசிகள் எவனோ அவன் ಕೆಟ್ಟು போகாமல். 3:16 ಹೇಳ್ತದೆ, ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟನ ಆತನ ನಂಬುವ ಒಬ್ಬನಾದರೂ ನಾಶವಾಗದೆ. மனுஷன் வாழ்க்கை ಕೆಟ್ಟು போய் கிடக்குதுங்க. ಮನುಷ್ಯನ ಬದುಕೆ ಕೆಟ್ಟು ಹೋಗಿದೆ. வாழ்றதுக்கு நல்ல சூழ்நிலை இல்ல, ಬದುಕಲಿಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಪರಿಸ್ಥಿತಿ ಇಲ್ಲ. மனுஷன் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிருந்தாங்க. ಮನುಷ್ಯನ ಜೀವಿತಕ್ಕೆ ಏನೂ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿದೆ. ಮನುಷ್ಯನ ಕುರಿತು உங்களுக்கு ವಿವರಿಸಿ ಕಾಮಿக்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது. ಮನುಷ್ಯನ ಕುರಿತಾಗಿ ವಿವರಿಸಿ ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆನೇ ಇಲ್ಲ. அப்போ கெட்டு போகாமல், அவன் மனுஷன் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக ஒருத்தர் இறங்கி வராரு. ಮನುಷ್ಯನು ನಾಶವಾಗಬಾರ್ದು ಅನ್ನೋದಕ್ಕಾಗಿ ಒಬ್ಬ ಆತನು ಇಳಿದು ಬರ್ತಾನೆ. இப்ப நான் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக அவர் இறங்கி வந்து மனுஷனுக்கு எதெல்லாம் கெடுதியா இருக்குதோ அதெல்லாம் அவர் தூக்கி போட்டு, ಮನುಷ್ಯನು ಕೆಟ್ಟು ಹೋಗಬಾರ್ದು ಅಂತ ಆತನು ಇಳಿದು ಬಂದು ಯಾವುದೆಲ್ಲ ಕೆಟ್ಟತನ ಅಥವಾ ನಾಶವಾಗುವ ಸನ್ನಿವೇಶ ಇದೆಯೋ ಅದನ್ನೆಲ್ಲ ನೀಗಿಸಲಿಕ್ಕೆ ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾನೆ. அவர் மேல எடுத்து போட்டுக்கிறாரு. ಅದನ್ನೆಲ್ಲ ಆತನು ತನ್ನ ಮೇಲೆ ಹಾಕೊಳ್ತಿದ್ದಾನೆ. நான் கெடக்கூடாது, ನಾನು ಕೆಟ್ಟು ಹೋಗಬಾರ್ದು, நான் கெட்டல பொருள் அவர் மேல தூக்கி போடுறாரு. ನಾನು ಕೆಟ್ಟು ಹೋಗುವ ಸನ್ನಿವೇಶ ಎಲ್ಲ ತನ್ನ ಮೇಲೆ ಹಾಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. யோசிச்சு பாருங்க, வேதத்துல வாசிக்கும் போது இயேசு ஊழியம் பண்ணும் போது அவர் நிறைய பேர் பலவிதமா பேசுறாங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, ಯೇಸು ಸೇವೆ ಮಾಡುವ ಕಾಲದಲ್ಲಿ ಹಲವು ರೀತಿಯ ಆತನ ಮೇಲೆ ಬೇಸೆಬಲ್ ಆವಿ ಉடையவன், ಆತನು ಬೆಲ್ಜೆಬೂಲನ அவர் பாவிகளோட சாப்பிடுறாரு, ಆತನು ಪಾಪಿಗಳ ಸಂಗಡ ಊಟ ಮಾಡ್ತಾನೆ. கேள்வி மேல அவர் பேரு கெடுக்குறாங்க. அவர் வந்து மனுஷனுக்கு எதெல்லாம் இருந்தது அதெல்லாம் அவர் பாதிக்குது. பாருங்க ನೋಡ್ರಿ, ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಏನೆಲ್ಲ ಇದೆ ಅದೆಲ್ಲವೂ ಆತನ ಮೇಲೆ ಪರಿಣಾಮ ಬೀರ್ತಿದೆ. சாதாரணமான காரியம் இல்லைங்க, ಅದೆಲ್ಲ ಸಾಧನವಾದ. மனுஷன் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக மனுஷனுக்கு எதெல்லாம் கெடுதியா இருக்குதோ அதெல்லாம் தான் ஏற்றுக்கொண்டார். ಮನುಷ್ಯನಿಗೆ ಯಾವುದೆಲ್ಲ ನಾಶವಾಗಿ ಅಥವಾ ಕೆಟ್ಟದಾಗಿ ಕಂಡು ಬರ್ತಿದೆ ಅವುಗಳೆಲ್ಲವನ್ನು ಆತನು ತನ್ನ ಮೇಲೆ ಹಾಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. கல்வாரி சிலுவையில மறிக்கும் போது கூட அது செய்யறாரு. ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆತನು ಪ್ರಾಣ ಕೊಡುವಾಗ ಅದನ್ನ ಮಾಡ್ತಾನೆ. ಅದನ್ನ ಕೆಟ್ಟು போய் தொங்குறான், ಒಬ್ಬನು ಕೆಟ್ಟೋಗಿ சொல்லுது, அவன் கல்லன்னே சொல்லுது வேதாங்க. ಸತ್ಯವೇದವೇ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಅವನು ಒಬ್ಬ ಕಲ್ಲನು. அவன் பேரெல்லாம் சொல்ல, 2 கல்லர்கள் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள். ಹೆಸರೆಲ್ಲ ಹೇಳ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಇಬ್ಬರು ಕಲ್ಲರು ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಅಲ್ಲಿ ಜಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ರು. கடைசி நிமிஷத்துல கூட அவன் ಕೆಡக்கூடாதுன்னு இவர் நினைக்கிறார். ಕೊನೆ ನಿಮಿಷದಲ್ಲಿಯೂ ಆತನು ನಾಶವಾಗಬಾರ್ದಂತ ಈತನ ನೆನೆಸ್ತಾನೆ. ಪರದೇಶದಲ್ಲಿ என்னோட கூட நீ இருப்பா என்றார். ಇವತ್ತು ನೀನು ನನ್ನ ಸಂಗಡ ಪರದೇಶದಲ್ಲಿ ಇರ್ತಿ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. அப்போ பிதாவுடைய முழு எண்ணம் என்ன? இந்த உலகத்துக்கு ஏன் குமாரனை கொடுத்தாரு? ತಂದೆಯ ಪೂರ್ತಿಯಾದ ಯೋಚನೆ ಏನು? ಯಾತಕ್ಕಾಗಿ ತನ್ನ ಮಗನನ್ನು ಭೂಮಿಗೆ ஒருத்தரும் ಕೆಟ್ಟು போக கூடாது, ಒಬ್ಬನಾದ್ರೂ ನಾಶವಾಗಬಾರದು. சொல்லுங்க, ஒருத்தரும் ಕೆಟ್ಟು போக. ಹೇಳ್ರಿ, ಒಬ್ಬನಾದ್ರೂ ನಾಶವಾಗಬಾರದು. சொல்லுங்க, ஒருத்தரும் ಕೆಟ್ಟು போக. ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರ್ಗೆಲ್ರಿ ಒಬ್ಬನಾದ್ರೂ ನಾಶವಾಗಬಾರದು. ஒரு பெரிய வேலை இது. ಇದೊಂದು ದೊಡ್ಡ ಕೆಲಸ. ಕೆಟ್ಟು போகாம என்ன வைக்கணும் தெரியுமா? ನಾಶವಾಗದೆ ನನ್ನನ್ನು ಇಡಬೇಕು. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಅದನ್ನ ವಿಶ್ವಾಸಿக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? யோசிச்சு பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ. ಯೇಸು பிறந்தாருனே நான் கடவுள்னு அப்படியே கீழ வந்து இறங்கிಲ್ಲ. அப்படியே ಯೇಸು ಜನಿಸಿದೆ ನಾನೇ ನೋಡ್ರಿ ದೇವ್ರ ಅಂತ ಹಾಗೆ ಕೆಳಗೆ ಬಂದು ஒருவனும் ಕೆಟ್ಟು போக கூடாது, ಒಬ್ಬನಾದ್ರೂ ನಾಶವಾಗಬಾರದು. அப்ப மனுஷன் ಕೆಟ್ಟು போனா ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮನುಷ್ಯನು ಕೆಟ್ಟು ಹೋದ. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, முற்பிதாவாகிய ஆதாம் அந்த கனியை புசிச்சான், அதனால ಕೆಟ್ಟು போயிட்டான் தெரியும். ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ, ನಮ್ಮ ಮೂಲ ಪಿತೃವಾದ ಆದಾಮನು ಹಣ್ಣನ್ನು ತಿಂದ, ಅದರಿಂದ ಕೆಟ್ಟು ಹೋದ ಅಂತ. இப்போ ಕೆಟ್ಟು போன ஒரு மனுஷனை எப்படி கெடாம கொண்டு வரணும்?
ಕೆಟ್ಟು ಹೋಗಿರುವ ಮನುಷ್ಯನನ್ನು ಈಗ ಕೆಡದ ಸ್ಥಿತಿಗೆ ಹೇಗೆ ತರುವಂತದ್ದು? இப்ப ஏதோ ஒண்ணு செஞ்சாலும் அது நடக்குவாங்க. ಏನಾದ್ರೂ ಒಂದು ಮಾಡಿದ್ರೇನೆ ಆ ಕೆಲಸ ನಡೆಯುವಂತದ್ದು. இப்ப இது நடக்கலன்னு சொன்னா, அதாவது அவனை கெட்டு போகாம கொண்டு வரணும்னு சொன்னா எதுவுமே செய்யாம அங்க பண்ண முடியாது. ಕೆಟ್ಟು ಹೋಗದ ಸನ್ನಿವೇಶಕ್ಕೆ ಮತ್ತೆ ತರಬೇಕಂದ್ರೆ ಏನೋ ಒಂದನ್ನು ಮಾಡದೆ ಅದನ್ನು ತರಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. இப்ப பாருங்க, மனுஷன் பாவம் பண்ணிட்டாங்க. ಮನುಷ್ಯನಿಗೆ ಪಾಪ ಮಾಡ್ಬಿಟ್ಟ. இப்ப பாவம் பண்ண உடனே மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்து, ಪಾಪ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಮನುಷ್ಯನ ಜೀವನದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಪರಿಣಾಮ ಬೀರುವಿಕೆ. இப்ப பாவம் வந்த உடனே அந்த இடத்துல மனிதனுக்கு வந்து ஆக்கினை தீர்ப்பு வர ஆரம்பிக்கும். ಪಾಪ ಬಂದ ಮೇಲೆ ಮನುಷ್ಯನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. இப்ப இந்த ஆக்கினை தீர்ப்பு என்ன செய்யுது? அவன் வாழ்க்கையில எல்லாமே தடுக்குது. அது வந்து அவனை வாழ விடாம செய்தான். ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಏನ್ ಮಾಡ್ತಿದೆ? ಮನುಷ್ಯನ ಜೀವನದಲ್ಲಿ ಅವನು ಬದುಕಲಿಕ್ಕೆ ಆಗದಂತೆ ಎಲ್ಲವೂ ತಡೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ஏன்னா இப்ப அவன் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதுனால எதுவுமே அவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. ಅವನ ಮೇಲೆ ಈಗ ಒಂದು ದೂರು ಇರೋದ್ರಿಂದ ಅವನನ್ನು ಯಾವುದೇ ರೀತಿಯ ಒಳ್ಳೆತನ ಸೇರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. நீங்க ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் வச்சுங்க, ನೀವು ಒಂದು ದೊಡ್ಡ ಕೋಟ್ಯಾಧಿಪತಿ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. உங்க பிள்ளை ஒரு கொலை பண்ணிட்டான். ನಿಮ್ ಮಗ ಒಂದು ಹತ್ಯೆಗೈದ್ ಬಿಟ್ಟ. இப்ப கொலை பண்ணவன அவனை கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. ಹತ್ಯೆಗೈದವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರು. இப்ப நீங்க என்னதான் பண்ணாலும் அவனை வந்து நீங்க பரிபூர்ண ஆசீர்வதிக்கவே பண்ண முடியாது. ಈಗ ನೀವು ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಸಹ ಪರಿಪೂರ್ಣವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அவனை பாக்குறதுக்கு மாசத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ಅವನನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕಾಗಿ ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ದಿವಸ ನಿಮಗೆ ಅನುಮತಿ. அந்த ஒரு நாள்ல கூட நீங்க ஏதாவது லிமிட்டா தான் வாங்கிட்டு போக முடியும், எல்லாமே ஃபுல்லா வாங்கிட்டு போக முடியாது. ಆ ಅನುಮತಿಯಲ್ಲಿ ಸಹ ಅವನಿಗೆ ಮಿತಿಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ, ನೀವು ಹೆಚ್ಚಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. கேஸ் ரன் பண்ணலாம், ನೀವು ಕೇಸನ್ನು ನಡೆಸಿರಬಹುದು. உங்களுடைய பிள்ளையை காப்பாத்துறதுக்கு ஒரு வக்கீல வைக்கணும், ನಿಮ್ ಮಗನನ್ನು ಕಾಪಾಡ್ಲಿಕ್ಕೆ ಒಬ್ಬ ವಕೀಲ. பெரிய ப்ராசஸ் ஆகுது பாருங்க. ಅದು ದೊಡ್ಡ ಒಂದು ಕೆಲಸ ನೋಡಿ. இப்ப உங்க பிள்ளையை விடுதலை ஆக்குறதுக்காக உங்களுக்கு சகல காரியத்தையும் நீங்க செஞ்சாலும் அவனை வெளியில கொண்டு வந்தாலும் இதெல்லாம் ஒரு வேலை. இதை செஞ்சாதான் அவனை கொண்டு வர முடியும். ನಿಮ್ಮ ಮಗನನ್ನು ಹೊರಗೆ ತಂದ್ರು ಅವನನ್ನು ಬಿಡಿಸಿದ್ರು ಸಹ ಇದೊಂದು ದೊಡ್ಡದಾದ ಒಂದು ಕೆಲಸ. ಇದನ್ನು ಮಾಡಲೇಬೇಕು. இப்ப வந்து ரெண்டு காரியம் இருக்கு பாருங்க. ஒண்ணு வந்து நீதியை மீற முடியாது. ಇಲ್ಲಿ ಎರಡು ಕೆಲಸ ಇದೆ ನೋಡ್ರಿ. ಒಂದು ನೀತಿನ ಮೀರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நீதியை மீறணும்னு சொன்னா அப்ப வந்து குமாரனுடைய பிறப்பை கேள்விக்குறியா மாறிடும். ನೀತಿಯನ್ನು ಮೀರೋದಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಮಗನ ಜನನನೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ இப்ப ಆಗುತ್ತೆ. பிள்ளையை காப்பாத்தியும் ஆகணுங்க. ಇಲ್ಲಿ ಮಗನನ್ನು ಕಾಪಾಡಲೇಬೇಕು. இந்த பிள்ளையை காப்பாத்தணும்னு சொன்னா நீதி வந்து அந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா அந்த பிள்ளையை காப்பாத்துறதுக்கு முடியாது. ஏன் முடியாதுன்னு சொன்னா நீதியின் அடிப்படையில் அந்த பிள்ளை சாக வேண்டியதா இருக்கு. ಈ ಮಗುನ ಹುಟ್ಟಬೇಕಂದ್ರೆ ಈ ಮಗುನ ಕಾಪಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಕಾರಣ ನೀತಿಯ ಅಡಿಯಲ್ಲಿ ಮಗು ಸಾಯ್ಬೇಕಾಗಿದೆ. இன்னொரு விஷயம் தேவைப்படுது பாருங்க. இந்த நீதிக்கும் இந்த கிருபைக்கும் இடையில ஒரு விஷயம் தேவைப்படுது. ನೋಡ್ರಿ, ನೀತಿಗೂ ಕೃಪೆಗೂ ಮಧ್ಯ ಒಂದು ವಿಷಯ ಬೇಕಾಗಿದೆ. இந்த நீதிக்கும் கிருபைக்கும் நடுவுல பரிசுத்தம்னு ஒண்ணு வரணும். அப்பதான் அது ரெண்டுமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ನೀತಿಗೂ ಕೃಪೆಗೂ ಮಧ್ಯ ಪರಿಶುದ್ಧತೆ ಅಂತ ಬಂದ್ರೇನೆ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವುದು. இந்த நீதி, கிருபை, இந்த பரிசுத்தம், இதுக்கு பேர் தான் பாருங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவன் சொல்றோம். ஒரே தேவன். மனதில் வச்சுங்க, இது திருத்துவம், இதை விளக்க முடியாது. ನೀತಿ, ಕೃಪೆ, ಪರಿಶುದ್ಧತೆ ಮೂರನೇ ನಾವು ತಂದೆ ಮಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. ಇದು ತ್ರಯೇಕತ್ವ. ಇದನ್ನ ನಾವು ಬಿಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ನಾವು ಇದು ಒಂದುಗೂಡಿಸಿನೇ ಹೇಳ್ತೇವೆ. ஒரே தேவன், ಒಬ್ಬನೇ ದೇವರು. நம்ம ஆழமா வச்சுக்கணும். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಆಳವಾಗಿ மூணு தெய்வம் கிடையாது, ಮೂರು ದೇವರು, ஒரே தெய்வம், ಒಬ್ಬನೇ ದೇವರು. இப்போ ஒரு செயல்பாட்டுக்காக அந்த செயல்பாட்டின் தன்மைகளுக்காக பிரிக்க வேண்டியதா இருக்குது. ಒಂದು ಕ್ರಿಯೆಗಾಗಿ, ಕ್ರಿಯೆಯ ಗುಣಾತಿಶಯಕ್ಕಾಗಿ ಇದನ್ನು ಮೂರು ರೀತಿಯಾಗಿ ವಿಭಜಿಸಬೇಕಾಗಿದೆ. இப்ப பாருங்க, நீதி என்ற அடிப்படையில் வந்தா அந்த பிள்ளையை காப்பாத்துறது முடியாதவர்கள். ನೀತಿಯ ದೃಷ್ಟಿಕೋನದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಮಗುವನ್ನು ಕಾಪಾಡಲಿಕ್ಕೆ ಯಾವುದೇ ಮಾರ್ಗವಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕೆಂದ್ರೆ இப்ப நீதியின் அடிப்படையில் பாவத்தின் சம்பளம் மரணம். ನೀತಿಯ ಅಡಿಯಲ್ಲಿ ಪಾಪವು ಕೊಡುವ ಸಂಬಳ ಮರಣ. இப்போ அந்த நீதியின் அடிப்படையில் அந்த பிள்ளையை தூக்கி எடுக்கிறதுக்கு வாங்க வாய்ப்பு கிடையாது. ನೀತಿಯ ಅಡಿಯಲ್ಲಿ ಮಗುವನ್ನು ಕಾಪಾಡಲಿಕ್ಕೆ இப்ப கிருபை என்ன நடக்குது? ಕೃಪೆ ಏನ್ ಮಾಡ್ತಿದೆ? இப்போ கிருபை சொல்லுது, நான் அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய முடியும்ன்றதை நான் பார்க்கணும். ಕೃಪೆ ನಾನು ಆ ಮಗುಗೆ ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ ಅನ್ನೋ ನೋಡ್ಬೇಕು. கிருபைன்றது வேதம் சொல்லுது இல்லீங்களா? கிருபைன்றது தேவன் பாராட்டுகிற மிகப்பெரிய ஈவு. ಕೃಪೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ದೇವರೇ ದಯಪಾಲಿಸುವಂತ ಬಹುದೊಡ್ಡ ವರ. இந்த கிருபை இறங்கி வந்து மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மீட்பை ஏற்படுத்தி காமிக்கும். ಈ ಕೃಪೆ ಇಳಿದು ಬಂದು ಮನುಷ್ಯನ ಜೀವನದಲ್ಲಿ ಬಹುದೊಡ್ಡ ವಿಮೋಚನೆ ಏರ್ಪಡಿಸುತ್ತದೆ. இந்த கிருபை வந்து இறங்கி வேலை செய்யணும்னு சொன்னா இந்த கிருபைக்கும் இந்த நீதிக்கும் இடையில ஒரு பரிசுத்தம் வேணும். இருந்தாதான் அது வேலையை செய்ய முடியும். ಈ ಕೃಪೆ ಇಳಿದು ಬಂದು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಈ ನೀತಿಗೂ ಪರಿಶುದ್ಧತೆಗೂ ಮಧ್ಯಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಒಂದುಗೂಡಬೇಕು. ಆ ರೀತಿ ಒಂದುಗೂಡಿದ್ರೇನೆ ಆ ಕೃಪೆ ಕೆಲಸ ಮಾಡೋದು. அப்ப நீதியும் கிருபையும் சரியான வகையில் வெளிப்படணும்னு சொன்னா பரிசுத்தம் வேணும். அந்த பரிசுத்தத்துக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்லுது. ಈ ನೀತಿನು ಕೃಪೆಯನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಮಧ್ಯ ಪರಿಶುದ್ಧತೆ ಬೇಕು. ಪರಿಶುದ್ಧತೆಗೆ ಹೆಸರೇ ನಾವು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. இதுதான் பெரிய வேலை. ಇದೇ ನೋಡ್ರಿ ದೊಡ್ಡ ಕೆಲಸ. ஏதோ பாருங்க, ஒரு பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம்னு சொன்ன உடனே
ஒரு மனுஷனை சும்மா பாவத்தில் ரட்சிக்க முடியாது. ಪಾಪದಿಂದ ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀವಿ ಅಥವಾ ಹೊಂದಿದನ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಪಾಪದಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏன்னா ஒரு மனுஷன் இப்ப பாவம் பண்ணி ஆக்கினை தீர்ப்புக்குள்ள இருக்கிறான். ಈಗ ಮನುಷ್ಯನ್ ಪಾಪ ಮಾಡಿ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಒಳಗೆ அவன் கெட்டு போகாமல் வெளியில வரணும். இப்ப ಅವನು ಕೆಟ್ಟು ಹೋಗದೆ ಹೊರಗೆ ಬರಬೇಕು. 17 சொல்லுது பாருங்க, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினார். 17ನೇ ವಾಕ್ಯ ನೋಡ್ರಿ, ದೇವರು ತನ್ನ ಮಗನ ಮುಖಾಂತರ ಲೋಕಕ್ಕೆ ರಕ್ಷಣೆ ಆಗಬೇಕೆಂದು ಆತನನ್ನು ಕಳುಹಿಸಿ ಕೊಟ್ಟನೆ ಹೊರತು ತೀರ್ಪು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಕಳುಹಿಸಲಿಲ್ಲ. இப்ப இந்த நீதியை நிறைவேறணும், ನೀತಿಯನ್ನು ನೆರವೇರಬೇಕು, மனுஷனும் வாழ்வடையணும், ಮಗನು ಬದುಕಿ பரிசுத்தமும் நிலை நிற்கணும், ಪರಿಶುದ್ಧತೆ ನೆಲೆಗೊಳ್ಳಬೇಕು. இது மூணு நடந்தாதான் மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும். ಈ ಮೂರು ನಡೆದ್ರೇನೆ ಮನುಷ್ಯನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಒಳಿತು ಉಂಟಾகும். அதனாலதான் அதாவது அந்த பிரிக்கிறதுன்ற காரியத்தை அங்கதான் கொண்டு வராரு. ಆದ್ರಿಂದಲೇ ಈ ಪ್ರತ್ಯೇಕಿಸೋದನ್ನ ಕಾರ್ಯನ ಅಲ್ಲಿ ತರ್ತಾನೆ. நீதியாகிய தேவன், ನೀತಿಯಾದ ದೇವರು, கிருபையாகிய குமாரன், ಕೃಪೆಯಾದ ಮಗನು, பரிசுத்தமுள்ள பரிசுத்த ஆவியானவர், ಪರಿಶುದ್ಧನಾದ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು. இந்த மூன்று காரியங்களும் ஒன்றாய் இணைஞ்சுதான் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு நமக்கு ஏற்படுது. ஒரே தேவன், மீண்டும் மனதில் வச்சுங்க, திருத்துவத்தை ஒரு நாளும் பிரிக்க போவாதீங்க. திருத்துவத்தை பிரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது, அதை பிரித்து பார்க்க கூடாது. ಈ ಮೂರು ಸೇರಿನೇ ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಬಹುದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಏರ್ಪಡಿಸಿರೋದು. ಆದ್ರಿಂದ ಚೆನ್ನಾಗಿ ಮನದಟ್ಟು ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. ಈ ಒಬ್ಬನೇ ದೇವರು ನಮಗೆ, ಆದ್ರೆ ಈ ಒಬ್ಬನೇ ದೇವರನ್ನ ನಾವು ವಿಭಾಗಿಸಬಾರದು. ಎಂದಿಗೂ ಸಹ ಯಾರು ವಿಭಾಗಿಸಲಿಕ್ಕೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதான் மிக முக்கியம் பாருங்க, இதே ಬಹಳ ಮುಖ್ಯ. இப்போ இதுல ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அவர் பிறப்பின் மூலமா எப்படி ரட்சிப்பை கொடுக்கிறார் பார்க்கணும். ಇದರ ತನ್ನ ಜನನದ ಮುಖಾಂತರ ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಹೇಗೆ ರಕ್ಷಣೆನ ಕೊಡ್ತಾನೆ ಅನ್ನೋದು ಕುರಿತಾಗಿ ನೋಡೋಣ. வாங்க, மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு ಬನ್ನಿ, ಮಲಾಕಿನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ. ஏன் மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு வரேன்னா, ಯಾಕೆ ಮಲಾಕಿ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥಕ್ಕೆ ಬರ್ತೇನೆ இந்த ಅಂದ್ರೆ, மல்கியா தான் கடைசி பழைய உடன்படிக்கையில இந்த கடைசி தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் சைலண்ட் பீரியட்னு சொல்றோம். ಮಲಾಕಿ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥನೇ ಸತ್ಯವೇದದ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಕೊನೆಯ ಗ್ರಂಥ. ಮಲಾಕಿ ಗ್ರಂಥ ಆದ್ಮೇಲೆ ಒಂದು ನಿಶ್ಶಬ್ದದ ಕಾಲ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3:16 4ஆம் அதிகாரம் வரையும் வாசிக்கிறோம். 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 16ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 4ನೇ ಅಧ್ಯಾಯವರೆಗೂ ಓದ್ತೇನೆ. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ಇಂಥ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ಯೆಹೋವನ ಭಕ್ತರು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಮಾತಾಡಿಕೊಳ್ಳಲು ಯೆಹೋವನು ಕಿವಿಗೊಟ್ಟು ಆಲಿಸಿ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ತನ್ನ ನಾಮಸ್ಮರಣೆ ಮಾಡುವವರ ಹೆಸರುಗಳನ್ನು ತನ್ನ ಮುಂದೆ ಜ್ಞಾಪಕದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಿಸಿದನು. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ಇಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ನಾನು ಕಾರ್ಯ ಸಾಧಿಸುವ ದಿನದಲ್ಲಿ ಅವರು ನನಗೆ ಸ್ವಕೀಯ ಜನರಾಗಿರುವರು. ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ಒಬ್ಬನು ತನ್ನನ್ನು ಸೇವಿಸುವ ಸ್ವಂತ ಮಗನನ್ನು ಕರುಣಿಸುವಂತೆ ನಾನು ಅವರನ್ನು ಕರುಣಿಸುವೆನು. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துர்மானுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதனும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ಆಗ ದುಷ್ಟರಿಗೂ ದೇವರನ್ನು ಸೇವಿಸುವವರಿಗೂ ಸೇವಿಸದವರಿಗೂ ಇರುವ ತಾರತಮ್ಯವನ್ನು ಮತ್ತೆ ಕಾಣುವಿರಿ. ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾನೆ. நான் ஒரு விஷயத்தை செய்ய போறேன், ನಾನು ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. என்ன அப்படின்னா, ಏನಂದ್ರೆ, எப்படி இந்த உலகத்துல இந்த நீதியை சரி கட்டுகிற என்ற காரியத்தை நான் செய்ய போறேன். ಹೇಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೀತಿಯನ್ನು ಸರಿಯಾಗಿ ಸ್ಥಾಪಿಸುವಂತ ಕಾರ್ಯ. நான் சொன்னேன் இல்லைங்களா, நீதி, கிருபை, ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ, ನೀತಿ, ಕೃಪೆ, பரிசுத்தம், ಪರಿಶುದ್ಧತೆ, இது மூணு வேலை செய்யணுங்க. ಇವು ಮೂರು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. இப்ப ஜனங்களுக்கு எப்படின்னா, இது எப்படி காரியங்கள் மாறப்போகுது, எப்படி இது சாத்தியமாக போகுது? ಜನರಿಗೆ ಏನಂದ್ರೆ ಇವೆಲ್ಲ ಹೇಗೆ ನಡೀತದೆ, ಮೂರು ಹೇಗೆ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಸ್ತದೆ. அதனாலதான் மல்கியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, இது நடக்கும். எப்படி நடக்கும்ன்றத காமிக்கிறார். ಆದ್ರೆ ಮಲಾಕಿ ಗ್ರಂಥದಿಂದ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಇದು ನಡೀತದೆ, ಇದು ನಡೀತದೆ, ಹೇಗೆ ನಡೀತದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. 4ஆம் அதிகாரம் முதல் வசனம், 4ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். ಈಗೋ ಆ ದಿನವು ಬರುತ್ತಿದೆ, ಒಳೆಯಂತೆ ಉರಿಯುತ್ತಿದೆ. அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். ಸಕಲ ಅಹಂಕಾರಿಗಳು, ದುಷ್ಕರ್ಮಿಗಳು, ಹೊಟ್ಟಿನಂತಿರುವವರು ಬರುತ್ತಿರುವ ಆ ದಿನವು ಅವರಿಗೆ ಅಗ್ನಿ ಪ್ರಳಯವಾಗುವುದು, ಬುಡ ರಂಬೆಗಳಾವುದನ್ನು ಉಳಿಸದು. அந்த வார்த்தை ரொம்ப அருமையா வருது பாருங்க. ಈ ವಾಕ್ಯ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ ನೋಡಿ. ஒரு நாள் வருதுன்றார். ಒಂದ್ ದಿನ ಬರ್ತದೆ. என்ன நாளை பத்தி பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? ಯಾವ ದಿನದ ಕುರಿತು ಮಾತಾಡ್ತಾನೆ? இங்க மல்கியா முழுக்க முழுக்க பேசுறது கர்த்தருடைய நாள் வரும் சொல்றது
செகண்ட் கம்மிங் பத்தி பேசல. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அது ரெண்டாவது சொல்றாரு. ஆனா இங்க முதல்ல சொல்றது இயேசு எப்படி இந்த பூமியில பிறக்க போறான்றத பேசுறாரு. ಮಲಾಕಿ ಗ್ರಂಥದ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಎರಡನೇ ಬರೋಣದ ಕುರಿತು ನಂತರ ಹೇಳ್ತಾನೆ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಿರುವಂತದ್ದು ಯೇಸುವಿನ ಜನನದ ಕುರಿತಾಗಿ. அந்த வார்த்தை சொல்ற பாருங்க, சூளையை போல எரிகிற நாள் வரும். ಆ ದಿನವು ಬರುತ್ತಿದೆ, ಒಳೆಯಂತೆ ಉರಿಯುತ್ತಿದೆ. அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள். ಸಕಲ ಅಹಂಕಾರಿಗಳು ದುಷ್ಕರ್ಮಿಗಳು ಹೊಟ್ಟಿನಂತಿರುವರು. இந்த அகங்காரிகள் அக்கிரம் செய்கணும் வருது இல்லையா? ಅಹಂಕಾರಿಗಳು ದುಷ್ಕರ್ಮಿಗಳು ಅಂತಿದೆಯಲ್ಲ. இதுக்கு எபிரேய வார்த்தையை போய் நீங்க பாத்தீங்கன்னா, ಇದರಲ್ಲಿ ನೀವು ಇಬ್ರಿಯ ಪದವನ್ನು ಗಮನಿಸಿದ್ರೆ தமிழ்ல சில நேரத்துல அகங்காரிகள் அக்கிரம் செய்யணும் வர்றதுனால காணால அப்படியே வர்றதுனால அது நம்ம புரிந்து கொள்றது சில நேரத்துல அது கஷ்டமா தெரியும். ನೋಡ್ರಿ, ಅಹಂಕಾರಿಗಳು ದುಷ್ಕರ್ಮಿಗಳು ಅಂತ ಬರೋದ್ರಿಂದ ಅದನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟವಾಗ್ತದೆ. அகங்காரிகள் சொல்ற வார்த்தை என்ன சொல்ல வருது? எபிரேய மொழி, அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். ಅಹಂಕಾರಿಗಳ ಪದನ ಇಬ್ರಿಯ ಮೂಲ ಭಾಷೆಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ಭಾಷಾಂತರ ಮಾಡ್ತೇನೆ ನೋಡಿ. தேவன் என்று தெரிந்தும் அவளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், ದೇವರಂತ ತಿಳಿದಿದ್ದನು ವಿಧೇಯರಾಗದವರು, இவங்களுக்கு பேரு தான் அகங்காரம். ಇವ್ರಿಗೆ ಹೆಸರೇ ಅಹಂಕಾರ. அகங்காரம் என்ன தெரியல? ಅಹಂಕಾರ ಅಂದ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? உதாரணத்துக்கு சொல்ல பாருங்களேன். ಉದಾಹರಣೆಗೆ ಹೇಳ್ತೇನೆ. உங்களுக்கு உங்க மனதுல உங்களுக்குன்னு ஒரு சில கேள்விகள் இருக்கும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಿಮಗೆ ಅಂತ ಕೆಲವೊಂದು ಪ್ರಶ್ನೆಗಳು ಇರ್ತದೆ. இப்போ உங்க பாஸ் வராரு, ನಿಮ್ಮ ಯಜಮಾನ ಬರ್ತಾನೆ. உங்க பாஸ் வராரு, இப்போ உங்களுக்கு தெரியும் அவர் தான் உங்க பாஸ்னு உங்களுக்கு தெரியும். ನಿಮ್ಮ ಯಜಮಾನ ಬರ್ತಾನೆ, ನಿಮಗೂ ಗೊತ್ತಿದೆ ಆತನೇ ನಿಮ್ಮ ಯಜಮಾನ ಅಂತ. இப்போ பாஸ்னு உங்களுக்கு தெரியும், ஆனாலும் தெரிஞ்சும் நான் அவரை பாஸ மதிக்க மாட்டேன். நான் ಯಜಮಾನ ಅಂತ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದ್ರು ನೀವು ಯಜಮಾನ ಅಂತ ಆತನ ಗಮನಿಸಲ್ಲ. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, ನೀವು ಕುಳಿತಿದ್ದೀರಿ, இப்ப அவர் அங்க வராரு, ಈಗ ಆತನ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ. வந்த உடனே நீங்க அவரை பாக்குறீங்க, பார்க்காத மாதிரி திரும்பிக்கிறீங்க. ನೀವು ನೋಡ್ತೀರಾ ಆತನ ಬರೋದನ್ನ, ನೋಡಿನೂ ನೋಡದಾಗಿ அவரை பார்த்துட்டு அமைதியா போயிறாரு. ಅವ್ರು ನಿಮ್ಮ ನೋಡಿ ಸುಮ್ಮನೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. என்ன தெரியுங்களா? ಇದಕ್ಕೆ ಹೆಸರೇ அகங்காரம். ಇದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಅಹಂಕಾರ. அகங்காரம் என்ன? ಅಹಂಕಾರ ಅಂದ್ರೆ ಏನು? தெரிஞ்சும் ತಿಳಿದಿನು நான் கீழ்ப்படிய மாட்டேன், ನಾನು ವಿಧಿಯನ್ನ. அதுக்கு பேரு அகங்காரம். ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಅಹಂಕಾರ. ரெண்டாவது வார்த்தை சொல்றாரு, ಎರಡನೇ ಪದ அக்கிரம் செய்கிறவர், ದುಷ್ಕರ್ಮಿಗಳು. அக்கிரம்னா என்ன தெரியுங்களா? ಈ ದುಷ್ಕರ್ಮಿ ಅಂದ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? தேவன் என்று தெரிஞ்சும் அவரை நிராகரிப்பது. ದೇವರಂತ ತಿಳಿದಿದ್ದು ಆತನು ನಿರಾಕರಿಸೋದು, தேவையில்லை அப்படின்னு சொல்றது, ಬೇಡ ಅನ್ನಂತ ಹೇಳುವಂತ. இந்த அக்கிரமத்தை நல்லா சொல்லணும்னா இது சில விஷயம் நல்லா உங்களுக்கு புரியும் பாருங்களேன். ದುಷ್ಕರ್ಮ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಈ ವಿಚಾರ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. இப்போ ரெண்டு ಕಾರ್ நிக்குதுன்னு வைங்க, முன்னாடி பின்னாடி ரெண்டு கார் நிக்குது. ನನಗೆ ಹಿಂದೆ ಮುಂದೆ 2 ಕಾರ್ ಇದೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. அந்த பைக் அது உள்ள போகாது, ಮುಂದೆ ದ್ವಿಚಕ್ರ ವಾಹನ ಹೋಗಲ್ಲ. இப்ப அந்த பைக் அது உள்ள போகலன்னா கூட ஒரு சில பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அப்படியே அது உள்ள நுழைப்பாங்க. ಬೈಕ್ ಅದರಲ್ಲಿ ಹೋಗಲ್ಲ ಅಂತ ತಿಳಿದಿದ್ದನ್ನು ಕೆಲವರು ನೋಡಿದ್ರ ಅದರಲ್ಲಿ ಅಡ್ಡದಿಡ್ಡಿಯ ತಿರುಗಿಸ್ತಾರೆ, ಇಡಿಪಾಂಗ சில நேரத்துல அது லைட்டா அப்படி டச் ஆகும். ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಲೈಟ್ ಆಗಿ ಬಂದು ಗುತ್ತಾರೆ. அவங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, ಅವ್ರು ಏನು ಯೋಚಿಸಲ್ಲ. அவங்க அதுக்குள்ள இருந்து வெளியில வருவாங்க. ಅವ್ರು ಅದ್ರ ಒಳಗಿಂದ ಹೊರಗೆ ಬರ್ತಾರೆ. அக்கிரமம்ன்றது என்னன்னா, ದುಷ್ಕರ್ಮ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನಂದ್ರೆ, இதுல நான் செய்யக்கூடாது, இது எனக்கு அவசியம் கிடையாது, நான் செஞ்சு காமிப்பேன். ಇದು ನಾನು ಮಾಡಬಾರದು, ಆದ್ರೂ ಸಹ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಮಾಡಿ ತೋರಿಸ್ತೇನೆ. சில நேரத்துல நமக்கே தோணும் பாருங்க, அக்கிரமம் செய்யறது என்னன்னா, இன்னொரு வகையில நல்லா விலைக்கு சொல்லலாம். அக்கிரமன்ற வார்த்தை என்னன்னா, நம்முடையது அப்படின்னு இருந்தா கூட அதை நிராகரிச்சு காமிக்குது, போடா தேவையில்ல அப்படின்னு கூட சொல்றோம். ಅಪರಾಧ ಅಥವಾ ದುಷ್ಕರ್ಮ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮದು ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅದನ್ನು ನಾವು ನಿರಾಕರಿಸೋದು, ಬೇಕಾಗಿಲ್ಲ ಬಿಡು ಅಂತ. தேவனே எங்களுக்கு தேவையில்லைங்க, தேவனே எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நிராகரிச்சு காமிக்குது. அந்த வார்த்தை தான் அங்க எபிரேய மொழியில பயன்படுத்தும். ದೇವರೇ ಬೇಡ ರೀ, ದೇವ್ರು ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಅನ್ನೋ ಪದನೇ ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ದುಷ್ಕರ್ಮ. இந்த 2 குணாதிசயம் உள்ள ஆளதான் பேசுறாங்க. ಈ 2 ರೀತಿಯಾದ ಗುಣಾತಿಶಯ ಉಳ್ಳವರನ್ನೇ ಮಾತಾಡ್ತಾರೆ. சொல்றாரு, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், ಈಗೋ ಆ ದಿನವು ಬರುತ್ತಿದೆ, அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள். ಒಳೆಯಂತೆ ಉರಿಯುತ್ತಿದೆ, ಸಕಲ ಅಹಂಕಾರಿಗಳು ದುಷ್ಕರ್ಮಿಗಳು ಹೊಟ್ಟಿನಂತಿರುವರು. தேவனென்று தெரிஞ்சும் ದೇವರಂತ ತಿಳಿದಿದ್ದು வேணான்னு சொல்ற ஆளு, ಬೇಡ ಅಂತ ಹೇಳುವ. தேவனென்று தெரிஞ்சும் ದೇವರಂತ ತಿಳಿದಿದ್ದು அவரை நிராகரிக்கிறவர்கள், ಆತನನ್ನು ನಿರಾಕರಿಸುವ. தேவனென்று தெரிஞ்சும் ದೇವರಂತ ತಿಳಿದಿದ್ದು கீழ்ப்படியாதவர்கள், ಆತನಿಗೆ ವಿಧೇಯರಾಗದವರು. அதுதான் அந்த நாளை சொல்றாரு பாருங்க. ஏன்னா இயேசு கல்வாரி சிலுவையில மரிக்கும் போது அந்த ஜனங்களை பார்த்து அழுதார் இல்லையா? எதுக்கு அழுதார் நீங்க நினைக்கிறீங்க? கல்வாரி ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಆ ಜನರು ನೋಡಿ ಅತ್ತನಲ್ಲ, ಯಾಕೆ ಅತ್ತ? எதுக்கு இவங்களை மன்னியும் ஏன் சொன்னாரு? ಯಾಕೆ ಇವರಿಗೆ ಕ್ಷಮಿಸು ಅಂತ ಅತ್ತ? ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இவர்தான் மேசியான்னு. ಯಾಕೆಂದ್ರೆ ಇವರಿಗೆ ಗೊತ್ತು ಈತನೇ ಮೆಸ್ಸಿಯ. இவர்கள் சகலத்தையும் செய்யறது தெரியும், அவரை நிராகரிக்கிறாங்க. இவர் எங்களுக்கு அவசியம் ಇಲ್ಲ அப்படின்னு நிராகரிக்கிறாங்க. ಈತನೇ ಸಕಲವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನಂತ ತಿಳಿದಿದ್ದನು ಆತನ ನಿರಾಕರಿಸ್ತಾರೆ. ಈತನ ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಅಂತ ಅವರು ಕೀழ்ಪಡಿಯಾಮ போறாங்க. அவங்க ಆತನಿಗೆ ಅವರು ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. ನಿಕೋದೇಮ வந்து இயேசு
கிட்ட சொல்றான். ನಿಕೋದೇಮನು ಬಂದು ಯೇಸು ಬಳಿ ಹೇಳ್ತಾನೆ, தேவன் மோடி இல்லாவிட்டால் ஒருவரும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇಲ್ಲದೆ ಹೊರತು ನಿನ್ನಂತೆ ಈ ರೀತಿ ಕಾರ್ಯ பரிசேயன் நிக்கோதேமனு ಒಬ್ಬ பரிசேயன். அங்க இருக்கிற எல்லா பரிசேயர்களுக்கும் எல்லா யூதர்களுக்கும் அங்க தெரியும் இவர் ஒரு மேசியா, இவர் தேவன் இவரோட கூட இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ಅಲ್ಲಿರುವ ಪರಿಸಾಯರು, ಅಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ ಯಹೂದ್ಯರಿಗೂ ಗೊತ್ತಿತ್ತು ಈತನ ಮೆಸ್ಸಿಯನು ದೇವರು ಈತನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. நிராகரிக்கிறாங்க, ಆದ್ರೂ ನಿರಾಕರಿಸ್ತಾರೆ. அதான் அகங்காரம். ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಅಹಂಕಾರ. போறாங்க, ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. ಯೋಚನೆ தேவன் மோடி இராவிட்டால் ஒருவனும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாதுன்னு ராக்காலத்தில் வந்து அவரை பார்க்கறான். ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇಲ್ಲದೆ ಹೊರತು ಯಾರಿಂದಲೂ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ತಿಳಿದನು ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಬಂದು ನೋಡ್ತಾನೆ. அதனால பாருங்க, இயேசு அவங்களோட கூட பேசும்போதெல்லாம் அவங்க கொண்டு வர பிரமாணத்தை அவங்க விளக்கி பேசுறாரு. ಆದ್ರಿಂದಲೇ ಯೇಸು ಅವರ ಸಂಗಡ ಮಾತಾಡುವಾಗಲ್ಲ ಅವರ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನೇ ಅವರಿಗೆ ವಿವರಿಸಿ ತೋರಿಸ್ತಾರೆ. ஆபிரகாம் என் நாளை கண்டான்றார், ಅಬ್ರಹಾಮನು ನನ್ನ ದಿನವನ್ನು ನೋಡಿದ, மோசே என்னை குறித்து எழுதி வைத்துகிறான்றார், ಮೋಶೆ ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. இப்ப இவங்க இதெல்லாம் தெரிஞ்சும் அதை நிராகரிக்கிறது. ಇವೆಲ್ಲವೂ ತಿಳಿದಿದ್ರು ಇವರು ನಿರಾಕರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனால கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ಆದ್ರಿಂದ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, இது சூளையை போல வரும்ன்றாங்களா, ಇದು ಒಳೆಯಂತೆ ಉರಿಯುತ್ತಾ ಇದೆ. இந்த வார்த்தை நீங்க வாச்சீங்கன்னா அவன் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ಈ ಪದನ ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ அவன் ಅವನ್ அவன் மைக்ரோ ஓவன் இருக்கு இல்லையா, மைக்ரோ ஓவன் அவன் வீட்டுல எல்லாம் இல்லையா, ಅವನ್ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಬೇಯಿಸುವಂತ ಒಂದು ಯಂತ್ರ அவன் இருக்கா, ಅವನ್ ಇದೆಯಾ? சிலர் வீட்டுல நல்லா இருக்கும் பாருங்க, நல்லா சமைக்கிறதுக்காகவே அதை வாங்கி வச்சிருப்பாங்க. ಕೆಲವೊಬ್ಬರೆಲ್ಲ ಈ ಅಡಿಗೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. மைக்ரோ ஓவன்ல அவன் ஒன்னு இருக்கும் பாருங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா கிரில் சிக்கன் பண்ணலாம், ಅವನ್ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಸ್ಟೇಕ್ பண்ணலாம், ಗ್ರಿಲ್ ಚಿಕನ್ ಮಾಡಬಹುದು, ಬೀಫ್ ಸ್ಟೇಕ್ ಮಾಡಬಹುದು. தெரியுமா அவன்? ಗೊತ್ತಿದ್ಯಾ? பார்த்ததே கிடையாது. ನೋಡ್ಲೇ செங்கல் சூளை எத்தனை பேர் பாத்துக்கிறீங்க? ಈ ಇಟ್ಟಿಗೆ ಸುಡೋದು ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದ್ದೀರಾ? அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಗೊತ್ತಿದೆ. நம்ம யோசிக்கணும், சில நேரத்துல நல்ல விஷயங்கள்லாம் கூட பாருங்க சாப்பிடறதுக்காகவே தயார் பண்ணி வச்சிருக்காங்க. ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳೆಲ್ಲ ನೋಡಿ ಊಟ ಕಾಯಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿ இந்த செங்கல் சூளை நீங்க பார்க்கும்போது ಇಟ್ಟಿಗೆ ಸುಡುವಂತ ಸ್ಥಳವನ್ನು ಗಮನಿಸಿದ್ರೆ நல்ல விலைகள் அது ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ಕೋಬಹುದು. எல்லாம் மண்ணையும் அதை கட் பண்ணி ஒரு செங்கலா செஞ்சு அதை என்ன பண்ணுவாங்க, அடுக்கி வைப்பாங்க. ಎಲ್ಲ ಮಣ್ಣನ್ನು ಕೆಸರನ್ನು ಮಾಡಿ ಅದನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಇಟ್ಟಿಗೆ ಪಾದದಲ್ಲಿ ಜೋಡಿಸಿ அதை அடுக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா அது அடுக்கிறதே ஒரு வித்தியாசமான வகையில் அடுக்கும். ಅದನ್ನು ಜೋಡಿಸುವ ವಿಧಾನ ಗಮನಿಸಿದ್ರೆ ಅದು ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. ஏன் அது வித்தியாசமா அடுக்கிறாங்க சொன்னீங்கன்னா, இந்த நெருப்பு கீழே போடும்போது இந்த நெருப்புல இருக்கிற அனல், அந்த புகை இதெல்லாம் போய் இந்த செங்கல் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அதன் தன்மையை மாத்தும். ಯಾಕೆ ಆ ರೀತಿ ಜೋಡಿಸ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಕೆಳಗೆ ಒಳೆಯನ್ನಿಟ್ಟು ಬೆಂಕಿಯನ್ನು ಇಡುವಾಗ ಅದರ ಜ್ವಾಲೆ, ಅದರ ಹೊಗೆಗಳೆಲ್ಲ ಹೋಗಿ ಅದರ ಒಂದು ಉಷ್ಣದ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. ஒரு பதப்படுத்தி காமிக்கும், ಅದು ಒಂದು ಹದ ಮಾಡಿ ತೋರಿಸ್ತದೆ. நீங்க ஒரு செங்கல் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா, ಒಂದು ಇಟ್ಟಿಗೆ ನೀವು ಕೊಂಡ್ಕೋಬೇಕಂದ್ರೆ நேரா செங்கலை கொடுத்தீங்கன்னா கையில பார்த்துட்டு நல்லா இருக்குதுங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ನೇರಾಗಿ ಇಟ್ಟಿಗೆ ಕೈಯಲ್ಲಿ ನೋಡಿ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಲ್ಲ. முதல்ல செங்கலை கொடுத்தவனே முதல்ல உடைப்பாங்க. அதை ಮೊದಲು ಇಟ್ಟಿಗೆ ತೆಗೆದು ಒಡಿಲಿಕ್ಕೆ ನೋಡ್ತಾರೆ, உள்ளெல்லாம் பார்ப்பாங்க, ಒಡೆದು ಒಳಗೆಲ್ಲ ನೋಡ್ತಾರೆ, அதுக்கப்புறம் தண்ணியில போடுவாங்க, ನಂತರ ನೀರೆಲ್ಲ ಹಾಕ್ತಾರೆ. பாத்துறீங்களா? ನೋಡಿದೀರಾ? எல்லாம் பாத்துறீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ನೋಡಿದಿರೇನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏன்னா அதுதான் சூழ்ன்றதுன்னா ஒரு பொருளை அது உகந்த தன்மையில கொண்டு வரணும். அது ಒಳೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಒಂದು ವಸ್ತುವನ್ನು ಇನ್ನೂ ಉತ್ತಮ ಗುಣಾತಿಶಯಕ್ಕೆ ತರಬಹುದು. தேவன் வந்து இந்த உலகத்துல குமாரன் அனுப்பிச்சது எதுக்காகன்னு சொன்னா, இந்த உலகத்துல ஒருவனும் கெட்டு போக கூடாது, மாறாக எல்லாருமே ரட்சிக்கப்படணும். எல்லா வாழ்க்கையிலும் அந்த ಕೆಟ್ಟು போகிற தன்மை ನೀರಿ நல்ல ನಲ್ಮೇಲೆ ಅವನು ದೇವರು ವಿರುಂಬರು. ದೇವರು ಯಾಕೆ ತನ್ನ ಮಗನನ್ನು ಭೂಮಿಗೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಬ್ಬನು ನಾಶವಾಗಬಾರದು, ಕೆಟ್ಟು ಹೋಗುವಂತ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಇರುವ ಮನುಷ್ಯನು ಕೂಡ ಕೆಟ್ಟು ಹೋಗದ ಸನ್ನಿವೇಶಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಬರಬೇಕನ್ನೋ ಉದ್ದೇಶದಿಂದಲೇ ದೇವರು ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. வாசிக்கலாம் பாருங்களேன், சில காரியத்தை வாசிக்கிறோம் பாருங்க. ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு. ದಾನಿಯೇಲನ ಗ್ರಂಥ 3ನೇ ಅಧ್ಯಾಯ. நம்ம நிறைய படிச்சிருப்போம், ನಾವು ತುಂಬಾ ಓದಿರ್ತೇವೆ. ஆனா அதுல ஒரு சில காரியங்கள் நல்லா இருக்கும். ಅದ್ರ ಕೆಲವೊಂದು ವಿಚಾರಗಳು ಚೆನ್ನಾಗಿರ್ತವೆ. 3:22 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 25. எல்லாருக்கும் தெரியும், அந்த கதையை ஃபுல்லா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க பல வருஷமா சண்டே ஸ்கூல்ல இருந்து அதை கேட்டிருப்பீங்க. ಇದು ದೊಡ್ಡದಾಗಿ ವಿವರಿಸಬೇಕಾಗಿಲ್ಲ, ಬದಲಾಗಿ ನೀವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದ ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಇಂದ ಇದು ವಿಷಯವನ್ನು ಕೇಳಿರ್ತೀರಿ. பாருங்க 22, ராஜாவின் கட்டளை கொடுமையா இருந்தபடியினால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும், ಹೀಗಾಗಲೂ ರಾಜಾಜ್ಞೆಯು ಖಂಡಿತವಾಗಿದ್ದರಿಂದಲೂ ಆವಿಗೆ ಕಾವು ಅತಿ ತೀಕ್ಷ್ಣವಾಗಿದ್ದರಿಂದಲೂ, இப்போ அந்த ராஜா என்ன பண்றான், அவர் பெரிய காரியத்தை செய்யறான். அதை இவங்க 3 பேரும் கேட்க மாட்டாங்க. கேட்காதனால சாத்ராக் மெஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல போகணும்னு முடிவு பண்ணிட்டான். அங்க ஒரு சூழ ரெடியா இருக்குதாங்க. ಈ ರಾಜನು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಏರ್ಪಡಿಸ್ತಾನೆ. ಆ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ ಎಂಬ 3 ಜನರು ಒಳಪಡದೆ ವಿಧಿಯರಾಗದೆ ಹೋಗೋದ್ರಿಂದ ಅಲ್ಲಿ ಮೊದಲೇ ಒಂದು ಬೆಂಕಿಯ ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಆವಿಗೆಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அங்க ஏற்கனவே அது ரெடியா இருக்குது, முதல்ல இன்னும் சூடாக்கி வைக்கிறான்.
ಮೊದಲೇ ಸಿದ್ಧವಾಗಿದೆ, ಅದರಲ್ಲಿ ಇನ್ನೂ ಆವಿಗೆನ ಹೆಚ್ಚಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ಪದನ ಗಮನಿಸಿರಿ. ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷக் ஆபத்நேகோ என்பதை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. ಈಗಾಗಲೂ ರಾಜಾಜ್ಞೆಯು ಖಂಡಿತವಾಗಿದ್ದರಿಂದಲೂ ಆವಿಗೆಯ ಕಾವು ಅತಿ ತೀಕ್ಷ್ಣವಾಗಿದ್ದರಿಂದಲೂ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯು ಶಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ ಎಂಬುವವರನ್ನು ಎತ್ತಿ ಹಾಕಿದವರನ್ನೇ ಸಂಹರಿಸಿತು. நெருப்புல போட்டவங்க செத்து போல, ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟವರು ಸತ್ತು ಹೋಗ್ಲಿಲ್ಲ. ಗಮನಿಸ್ರಿ, நெருப்புக்குள்ள விழுந்தவன் சாகல, ಬೆಂಕಿ ಒಳಗೆ ಬಿದ್ದವರು ಸಾಯಲಿಲ್ಲ. நெருப்புக்குள்ள போடுறது கொண்டு போனவன் செத்து போயிட்டான். ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಲಿಕ್ಕೆ ಕೊಂಡೋದವರು ಅಲ್ಲಿ ಸತ್ತೋದ್ರು. ஆபத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. ಅಲ್ಲಿ ಶಾದ್ರಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ ಎಂಬುವರನ್ನು ಎತ್ತಿ ಹಾಕಿದವರನ್ನೇ ಸಂಹರಿಸಿತು. சூளை 7 மடங்கு சூடா இருக்குது. 7ರಷ್ಟು ಆವಿಗೆ ಹೆಚ್ಚಾಗಿದೆ. இப்ப உள்ள விழுந்தவன் சாகல, ಒಳಗೆ ಸಾಯಲಿಲ್ಲ. ஆனா உள்ள போடுறதுக்கு போனவங்க செத்து போயிட்டாங்க. ಒಳಗೆ ಎತ್ತಾಕ್ಲಿಕ್ಕೆ ಹೋದವರು ಅಲ್ಲಿ ಸತ್ತೋದ್ರು. இதுக்கு பேரு அகங்காரம், இதுக்கு பேரு அக்கிரமம். ಇದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಅಹಂಕಾರ, ಇದಕ್ಕೆ ಹೆಸರೇ ದುಷ್ಕರ್ಮ. அவங்களுக்கு தெரியும், ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು, ஆனா தெரிஞ்சும் அந்த காரியத்தை செய்யறாங்க. ಗೊತ್ತಿದ್ದು ಆ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, ಒಂದು ವಿಷಯ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. இப்ப அவங்க 3 பேரும் எழுந்ததுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரசங்கத்தையே பண்றாங்க. ಆ 3 ಜನರು ಅದರಲ್ಲಿ ಬೀಳುವ ಮುನ್ನ ದೊಡ್ಡ ಪ್ರಸಂಗನೆ ಮಾಡ್ತಾರೆ. தேவன் எப்படிப்பட்டவன்னு பேசுறாங்க, ದೇವರು ಎಂತವರು ಅಂತ, தேவன் என்னவா இருக்கிறான்னு சொல்றாங்க, ದೇವರು ಏನಾಗಿದೆ ಅಂತ ಮಾತಾಡ್ತಾರೆ. இப்ப அதை கட்டி கொண்டு போய் போடுறவன் முதல்ல அவன் யோசிக்கணும். ಇವಾಗ ಕಟ್ಟಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತವರು ಅದನ್ನು ಯೋಚಿಸಿರ್ಬೇಕು. கொண்டு போய் போனவன் செத்து போயிட்டான், உள்ளே விழுந்தவன் உயிரோடு எழுந்து வெளியில வரான். ಎತ್ತಿ ಹಾಕಲಿಕ್ಕೆ ಹೋದವರು ಸತ್ತೋದ್ರು, ಒಳಗೆ ಬಿದ್ದವರು ಸಾಯದೆ ಹೋದ್ರು. ஏன்னா தேவன் காப்பாற்றுவதற்கு தான் இறங்கி வந்தாரே ஒழிய அழிக்கிறதுக்கு இறங்கி வரல. ದೇವರು ನೋಡ್ರಿ ಕಾಪಾಡ್ಲಿಕ್ಕಾಗಿ ಇಳಿದು ಬಂದನೆ ಹೊರತು ನಾಶ ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. அதனாலதான் அகங்காரம் என்றது என்னன்னா, இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்ளணும் முதல்ல. நம்ம ಅಹಂಕಾರ ಅಂತ ಹೇಳುವಾಗ ದೇವರು ಎಂತವನು ಅನ್ನೋದನ್ನ ಮೊದಲು ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳೋಣ. நிறைய மக்களுக்குள்ள பாருங்க அந்த எண்ணம் அதிகமா இருக்கும். ಈ ಅನೇಕ ಜನರಿಗೆ ಇಂತ ಯೋಚನೆ ಹೆಚ್ಚಾಗಿದೆ. ಯೇಸು ஒருவர் தான் ரட்சகரா, ಯೇಸು ಒಬ್ಬನೇ ರಕ್ಷಕ, ಯೇಸು ஒருவர் தான் காப்பாற்ற முடியுமா, ಯೇಸು ಒಬ್ಬನೇ ಕಾಪಾಡ್ತಾನೆ, ಯೇಸು ஒருவர் தான் விடுவிக்கிறாரா, ಯೇಸು ಒಬ್ಬನೇ ಬಿಡುತ್ತಾನೆ, ಯೇಸು ஒருவர் தான் ரட்சகரா, ಯೇಸು ಒಬ್ಬನೇ ರಕ್ಷಕ. அவங்க மனதில் இத அவங்க நிராகரிக்கிறாங்க, தெரிஞ்சு நிராகரிக்கிறாங்க. ಅವ್ರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನಂದ್ರೆ ತಿಳಿದಿದ್ದು ಅದನ್ನ ನಿರಾಕರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. விளங்குதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ ನಿಮಗೆ? அதனாலதான் வேதம் சொல்லுது பாருங்க. ಆದ್ರಿಂದ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, கர்த்தர் அவங்களை அனுப்பிச்சு வச்சதுக்கு காரணம் என்னன்றதை பார்க்கணும். ದೇವರು ಆತನನ್ನು ಕಲಿಸಿದಕ್ಕೆ ಕಾರಣ அவர் ஏன் அனுப்பிச்சு வச்சாருன்னா, ಯಾತಕ್ಕಾಗಿ ಕಲಿಸಿದ, இது எப்படி நடக்கும்னு அவங்க யோசிக்கிறாங்க இல்லையா, இது ಹೇಗೆ ನಡೀತದೆ ಅಂತ ಯೋಚಿಸ್ತಾರೆ. நீதியும் கிருபையும் பரிசுத்தமும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எப்படி இடைப்பது போகும் யோசிக்கிறாங்க இல்லையா. ನೀತಿಯು ಕೃಪೆಯು ಪರಿಶುದ್ಧತೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಹೇಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ, இது எப்படி நடக்கும்னு யோசிக்கிறாங்க இல்லையா. ಇದು ಹೇಗೆ ನಡೀತದೆ ಅಂತ ಯೋಚಿಸ್ತಾರೆ. இது சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிறாங்க இல்லையா. ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ ಅಂತ ಯೋಚಿಸ್ತಾರಲ್ಲ. அதனாலதான் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அங்க அழிவும் மரணத்துக்குள்ள போனாங்களே ஒழிய, கர்த்தரை நம்புகிறவங்களுக்கு யாருக்குமே அந்த அழிவு கிடையாது. அந்த கர்த்தரை நம்புகிற யாருக்கும் அங்க ஆக்கிரமித்திருக்கு. ಈ ರೀತಿ ನೆನೆಸುವ ಮನುಷ್ಯರೇ ಒಂದು ನಾಶನಕ್ಕೆ, ಒಂದು ಅಳಿವಿಕೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ ಹೊರತು ಕರ್ತನ ನಂಬುವವರಿಗೆ ನಾಶನನೋ ಅಳಿದು ಹೋಗುವಂತ ಸನ್ನಿವೇಶನೇ ಇಲ್ಲ. உங்களுக்கு ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? ಯೇಸು பாருங்க, ಯೇசು பிறப்புன்னு சொன்னா நிறைய கேள்விகள் இருக்கும். ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, ಯೇಸುವಿನ ಜನನ ಅಂತ ಹೇಳುವ ಹಲವು ಪ್ರಶ್ನೆಗಳಿರ್ತವೆ. அவங்களுக்கு புரியல, ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಿಲ್ಲ. குமாரன் ஏன் ரட்சிக்க வந்தான்னு புரியல. ಮಗನು ಯಾತಕ್ಕಾಗಿ ರಕ್ಷಿಸಲು, நீதியும் கிருபையும் பரிசுத்தமும் எப்படி இணைந்து பாவிகள் எப்படி நீதிமானாய் மாத்துறான்னு புரியல. ನೀತಿನು ಕೃಪೆಯನ್ನು ಪರಿಶುದ್ಧತೆ ಹೇಗೆ ಒಂದುಗೂಡಿಸ್ತದೆ, ಪಾಪಿನ ಹೇಗೆ ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ ಅನ್ನೋದು ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥ. எப்படி நன்மையை சுதந்து கொண்டாங்க புரியல. ಹೇಗೆ ಮೇಲುಗಳನ್ನು ಸ್ವಾಧೀನ ಪಡಿಸ್ಕೊಳ್ತಾರೆ ಅನ್ನೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿಲ್ಲ. எப்படி கர்த்தர் காரியம் ரட்சிப்பு வருதுன்றது அவங்களுக்கு புரியல. ಹೇಗೆ ರಕ್ಷಣೆ ಬರ್ತದೆ ಅನ್ನೋದು ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಿಲ್ಲ. வாசிக்கலாம் பாருங்க, ಓದೋಣ. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம், ವಿಮೋಚನ ಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம். ವಿಮೋಚನ ಕಾಂಡ 3. ரட்சிப்பு எங்கிருந்து வருதுன்னு நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ரட்சிப்பே எந்த இடத்துல இருந்து கர்த்தர் ஏற்படுத்துறான்றது நிறைய பேர் விளங்காதனாலதான் அந்த ரட்சிப்புன்னா ஒரு கேள்வியா மாத்திக்கிறாங்க. ರಕ್ಷಣೆ ಅನ್ನೋದನ್ನ ಎಲ್ಲಿಂದ ಏರ್ಪಡಿಸ್ತಾನೆ ಅನ್ನೋ ತಿಳಿಯದೇ ಇರೋದ್ರಿಂದಲೇ ರಕ್ಷಣೆನೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯಾಗಿ ಅನೇಕರು ಭಾವಿಸ್ತಾರೆ. அவன் நினைச்ச அந்த ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ ஆக்கினிக்குள்ள கொண்டு போயிடணும். ಅರಸನ್ ನೆನೆಸಿದ ಶಾದ್ರಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋನ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ತಂದು ಬಿಡಬೇಕು, நெருப்புக்குள்ள போடணும்னு நினைச்சான். ಬೆಂಕಿ ಜ್ವಾಲೆಯಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡ್ಬೇಕು. அந்த கர்த்தர் இறங்கினாரு பாருங்க, ದೇವರಲ್ಲಿ ಇಳಿದ ನೋಡಿ. ಯಾಕೆ? ஏன்னா இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க எந்த ஆக்கினி தீர்ப்பு வேலை செய்யாது. ಯೇಸು ಎಲ್ಲಿದ್ದಾನೋ ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ. அதனாலதான் மல்கியா சொல்லும் போது அந்த வார்த்தையை சொல்றாரு, எப்படி நீதிமானாய் அவர் மாத்துகிறான்னு விளங்காதவனாலதான் மரணம் வருதே ஒழிய, கர்த்தர் இது செய்யறான்னு விளங்கி கொள்றவனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு வருது. ಮಲಾಕಿ ಅದನ್ನೇ ವಿವರಿಸ್ತಾನೆ, ದೇವರ ನೀತಿ ಹೇಗೆ ಉಂಟಾಗ್ತದೆ ಅನ್ನೋದು ತಿಳಿಯದವನಿಗೆ ನಾಶನ ಉಂಟಾಗ್ತದೆ ಹೊರತು ಅದನ್ನು ತಿಳಿದವನಿಗೆ ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗ್ತದೆ ನೋಡಿ. ரட்சிப்பு இங்கதான் வருமா நிறைய பேர் கேள்வி இருக்கு இல்லையா, அததான் பேசினு. ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲಿಂದಾನೇ ಬರ್ತದ ಅನ್ನೋದು ಆ ಪ್ರಶ್ನೆ ಇದೆಯಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಮಾತಾಡ್ತೀನಿ. வாசிக்கலாம் பாருங்க, யாத்ராகமம் 3:2 வாசிக்கிறேன். ವಿಮೋಚನ ಕಾಂಡ 3:2
ಓದ್ತೇನೆ. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்னினால் ஜுவாலித்து எரிந்தும் ಅದು ವೆಂದು ಹೋಗಾಮಲೂ ಇರುತ್ತದೆ. ಅಲ್ಲಿ ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯೊಳಗೆ ಉರಿಯುವ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಯೆಹೋವನ ದೂತನು ಅವನಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡನು. ಹೇಗೆಂದರೆ ಅವನು ಒಂದು ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯನ್ನು ಕಂಡನು, ಆ ಪೊದೆ ಬೆಂಕಿಯಿಂದ ಉರಿಯುತ್ತಿದ್ದರೂ ಅದು ಸುಟ್ಟು ಹೋಗದೇ ಇತ್ತು. அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். ಆಗ ಮೋಶೆ ನಾನು ದಾರಿ ಬಿಟ್ಟು ಈ ಆಶ್ಚರ್ಯವನ್ನು ನೋಡಿ ಪೊದೆಯು ಸುಟ್ಟು ಹೋಗದೇ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವೆನೋ ಅಂದುಕೊಂಡನು. அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். ನೋಡುವುದಕ್ಕೆ ಅವನು ದಾರಿ ಬಿಟ್ಟದ್ದನ್ನು ಯೆಹೋವನು ಕಂಡನು. ಮುಚ್ಚಿಡಿ ನಡುವಿನಿಂದ ದೇವನು ಅವனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ ಅಡಿಯೇನ್ என்றான். ದೇವರು ಆ ಪೊದೆಯೊಳಗಿಂದ ಮೋಶೆಯೇ ಮೋಶೆಯೇ ಎಂದು ಕರೆದನು. ಅದಕ್ಕವನು ಇಗೋ ಇದ್ದೇನೆ ಅಂದನು. ஒரு ரட்சிப்பு வரணும், ನೋಡಿ, ಒಂದು ರಕ್ಷಣೆ ಬರಬೇಕು. இப்ப அந்த ரட்சிப்பு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லணும். கிட்டத்தட்ட 400 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. ಆ ರಕ್ಷಣೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಸಾರಬೇಕು. ಹತ್ತತ್ರ ಒಂದು 400 ವರ್ಷಗಳು ದಾಸತ್ವದಲ್ಲಿದ್ದಾರೆ. 400 வருஷத்துல இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி வெளியில கொண்டு வரணும். 400 ವರ್ಷಗಳ ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇರೋರನ್ನ ಬಿಡಿಸಿ ಹೊರಗೆ ತರಬೇಕು. இப்ப கர்த்தர் மோசே கிட்ட பேசணும். ದೇವರು ಮೋಶೆ ಬಳಿ ಮಾತಾಡಬೇಕು. மோசே கிட்ட எந்த வழியில வேணாலும் பேசிரலாம். ಮೋಶೆ ಬಳಿ ಯಾವ ಮಾರ್ಗದಿಂದಲೂ ಮಾತಾಡಿ, ஆனா ஒரு முச்செடி நடுவுல இருந்து பேசுறார். ಆದ್ರೆ ಒಂದು ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯೊಳಗಿಂದ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾನೆ. முச்செடியின் நடுவுல இருந்து 30 லட்சம் பேருக்கு ரட்சிப்பை பேசுறார். ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯೊಳಗಿಂದ 30 ಲಕ್ಷ ಜನರಿಗೆ ಬೇಕಾದ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಮಾತಾಡ್ತಿದ್ದಾನೆ. அவர் சொல்ற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நலமும் விசாலமான தேசத்தில் உடன்படிக்கையின் தேவன் இதை நிறைவேற்றுவான்றார். ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವಂತ ದೇಶವನ್ನು ಒಡಂಬಡಿಕೆಯ ದೇವರು ಇದನ್ನು ನೆರವೇರಿಸ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ಯೋಚಿಸಿ பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ, ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து பதில் வருமா? ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯೊಳಗಿಂದ ಒಂದು ಉತ್ತರ ಬರ್ತದಾ? என்ன நினைச்சு பாருங்க. ಮುಚ್ಚೆಡಿಯಿಂದ எப்படி பதில் கிடைக்கும்? ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯೊಳಗಿಂದ ಹೇಗ್ರಿ ರಕ್ಷಣೆ ಬರ್ತದೆ? முச்செடியின் நடுவில் இருந்து ஒரு அக்கினி ஜுவாலை வருது. அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து ஒரு சத்தம் வருது. அந்த சத்தத்திலிருந்து ஒரு ரட்சிப்பின் ಧ್ವನಿ வெளியில வருது பாருங்க. ನೋಡ್ರಿ, ಆ ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯೊಳಗಿಂದ ಒಂದು ಶಬ್ದ ಬರ್ತಿದೆ. ಆ ಶಬ್ದದಿಂದ ಒಂದು ರಕ್ಷಣೆ ಧ್ವನಿ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. ஆனா அந்த முச்செடி வெந்து போகல. ಆದ್ರೆ ಆ ಮುಳ್ಳಿನ ಪೊದೆ ಸುಟ್ಟು ಹೋಗಲಿಲ್ಲ. ஆனா அந்த முச்செடி வெந்து போகல. முச்செடி நடுவில் இருந்து ஒரு பெரிய ரட்சிப்பின் சத்தம் வெளியில கேக்குது. ಸುಟ್ಟು ಹೋಗದ ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯೊಳಗಿಂದ ಒಂದು ರಕ್ಷಣೆಯ ಧ್ವನಿ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து தான் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுறார். ಆ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆ ಮುಖಾಂತರನೇ ಒಂದು ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆಯನ್ನ ದೇವರು ಆಜ್ಞಾಪಿಸಿದ. ಯಾರ ಮನದಲ್ಲಿயும் அந்த இடத்துல தான் பதில் வருதுன்னு யோசிச்சு பாத்துருங்க மாட்டாங்க. ಯಾರ ಮನಸ್ಸಿನಿಂದಲೂ ಆ ಸ್ಥಳದಿಂದಲೇ ರಕ್ಷಣೆ ಬರ್ತದೆ ಯೋಚಿಸಿರಲ್ಲ. மோசே 40 வருஷமா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கார். ಮೋಶೆ 40 ವರ್ಷ ಕುರಿ ಮೇಯಿಸ್ತಾನೆ. அந்த மலைக்கு போயிருப்பாரு. ಹಲವು ಸಾರಿ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗಿ அந்த செடியை பார்த்திருப்பாரு. ಹಲವು ಸಾರಿ ಆ ಗಿಡಗಳು ನೋಡಿ ಇರ್ತಾನೆ. பலமுறை இந்த இடத்துல பல வருஷம் 40 வருஷங்க, ஒரு நாள் 2 நாள் இல்ல, ಒಂದಿನ 2 ದಿನ ಅಲ್ಲ, 40 ವರ್ಷ அந்த முச்செடியின் மத்தியில் இருந்த கர்த்தர் ஒரு ரட்சிப்பின் சத்தத்தை வெளியில எடுத்து ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯೊಳಗಿಂದಲೇ ರಕ್ಷಣೆ ಶಬ್ದವನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿ. இந்த உலகத்துல நிறைய மக்கள் பிறந்திருக்கலாம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ಹುಟ್ಟಿರಬಹುದು. ஆனா ரட்சிப்பு கிறிஸ்து மூலமா தான் வருதுன்றத நிறைய பேர் ஏத்துக்கிறதே கிடையாது. ರಕ್ಷಣೆ ಅನ್ನೋದು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರನೇ ಬರ್ತದೆ ಅನ್ನೋದನ್ನ ಅನೇಕರು ಸ್ವೀಕರಿಸಲ್ಲ. இந்த உலக ரட்சகர் இந்த பூமியில பிறக்க போகிறார் ಅನ್ನೋದು நிறைய பேர் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. ಲೋಕ ರಕ್ಷಕನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ಅನೇಕರು ஒரு மனுஷனா பிறக்க முடியும். நிறைய பேர் ಕೇಳ್ವಿ, ஏன் ஒரு ಮನುಷ್ಯனா பிறகு? ಆದ್ರಿಂದಲೇ ಆತನ ಮನುಷ್ಯನಾಗಿ ಹುಟ್ಟುವಾಗ ಅನೇಕರಿಗೆ ಪ್ರಶ್ನೆ, ಯಾಕೆ ಆತನ ಮನುಷ್ಯನಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಅಂತ. அவர் மனுஷனா பிறந்தாதான் பதில் என்றது அவங்க யாரும் ஏத்துக்கவே ಇಲ್ಲ. ಆತನ ಮನುಷ್ಯನಾಗಿ ಜನಿಸಿದ್ರೇನೆ ಉತ್ತರ ಅನ್ನೋದು ಯಾರು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. இந்த மாதிரி விளங்குது. ಎಷ್ಟಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. முச்செடியை பார்க்கும்போது இதுல பதிலா, ಮುಳ್ಳಿನ ಪೊದೆ ನೋಡುವಾಗ ಇದರಲ್ಲಿ ಉತ್ತರಾನ. அதே மாதிரி தான் பாருங்க, கிறிஸ்து எருசலேம்ல பெத்லகேம்ல பிறந்த அந்த கிறிஸ்துவின் வாழ்க்கையில தான் இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்க போகுதுன்னு சொன்னா நிறைய பேருக்கு அது கேள்வி. ಕ್ರಿಸ್ತನು ಬೆತ್ಲೆಹೇಮಲ್ಲಿ ಜನಿಸುವಾಗ ಆತನ ಮುಖಾಂತರ ಇಡೀ ಲೋಕಕ್ಕೆ ರಕ್ಷಣೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅನೇಕರಿಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಿಲ್ಲ. விளங்குதா? ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ಯಾ? அதுல இருந்து அக்னி ஜுவாலை வருது, ஆனா அது வெந்து போல. ಅದು ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆ ಹೊರಟು ಬರ್ತಾ ಇದೆ, ಆದ್ರೆ ಅದು ಸುಟ್ಟು ಹೋಗ್ತಿಲ್ಲ. சொல்லுது பாருங்க, சத்தியவேத சொல்றார், நீதிமானுக்கும் துன்மானுக்கும் இந்த பூமியில எப்படி காரியத்தை செய்ய போறோம் நீங்க பார்க்க போறீங்க. ಶಿಷ್ಟರಿಗೂ ದುಷ್ಟರಿಗೂ ಕಾರ್ಯಗಳು ಹೇಗೆ ನಡೀತದ ಅನ್ನೋದು ನೋಡ್ತೀರಿ. நீங்க யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அந்த முச்செடி அது ಮುಳ್ಳಿನ ಪೊದೆ. இப்போ அதுல கொளுத்தி விட்டா கொஞ்ச நேரத்துல சாம்பல் ஆயிடும். ಅದು ಬೆಂಕಿ ಹತ್ತಿಸಿದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಲ್ಲೇ ಬೂದಿ ಆಗ್ತದೆ, ஒண்ணுமில்லாம போயிடும், ಏನಿಲ್ಲದ ಹೋಗಿ. வேதம் சொல்லுது பாருங்க, ಸತ್ಯವೇದ அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ಪದನ ಗಮನಿಸ್ರಿ. அவன் பார்க்கும்படி வருகிறதை கர்த்தர் கண்டார். ಅವನು ದಾರಿ ಬಿಟ್ಟದ್ದನ್ನು ಯೆಹೋವನು ಕಂಡನು. இப்ப அவன் பார்க்கறான், ಅವನು ನೋಡ್ತಾನೆ, அந்த செடியிலிருந்து நெருப்பு எரியுது, ಆ ಗಿಡದ ಒಳಗಿಂದ ಬೆಂಕಿ ಉರಿತಿದೆ. வந்து பார்க்கறான், ಹತ್ರ ಬಂದು ನೋಡ್ತಾನೆ. கர்த்தர் அதை கண்டார், ದೇವರು ಅದನ್ನು ನೋಡಿದ. அவன் கண்களில் ஒரு பெரிய ஆச்சரியத்தை அவர் ஏற்படுத்தினார். ಅವನ ಕಣ್ಗಳಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶ್ಚರ್ಯವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದ. நெருப்பையும் அவன் பார்த்திருக்கிறான், ಬೆಂಕಿಯನ್ನು ನೋಡಿದ್ದಾನೆ, அவன் செடியும்
அவன் பார்த்திருக்கான், ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯನ್ನು ನೋಡಿದ. இப்ப பாக்குறது வித்தியாசமா இருக்கு. ಈಗ ನೋಡ್ತಿರೋದು ವ್ಯತ್ಯಾಸವಾದ. அவன் பாக்குற அந்த செடி வேர்ல நெருப்பு வேர்ல இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ಈಗ ಅವನು ನೋಡ್ತಿರುವಂತ ಗಿಡವಾಗಿರ್ಬೋದು, ಬೆಂಕಿ ಆಗಿರ್ಬೋದು, ಬಹಳನೇ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ. சொல்லி பாருங்க, அதை பார்க்கும்படி அவன் கிட்ட வந்தான். ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ ಅವನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಮುಂದೆ ಬಂದ. சொல்லுது கர்த்தர் அதை கண்டார். ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ ದೇವರು ಅದನ್ನು ಕಂಡ. அவன் கண்கள் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி, ಇವಾಗ ಅವನ ಕಣ್ಗಳಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶ್ಚರ್ಯ ಏರ್ಪಡುತ್ತೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை கூப்பிட்டார். ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯೊಳಗಿಂದ ದೇವರು ಅವನನ್ನು ಕರೆದ. சொல்லுங்க, நடுவிலிருந்து. ಹೇಳ್ರಿ, ಪೊದೆಯೊಳಗಿಂದ. ஆமென். விளங்குது. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ? சில நேரத்துல நம்ம நினைச்சு பாக்குறதே வேற. ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ನಾವು ನೆನೆಸಿ ನೋಡೋದೇ ಬೇರೆ, தேவன் நினைச்சு பாக்குறதே வேற. ದೇವರು ನೆನೆಸಿ ನೋಡೋದೇ ಬೇರೆ. ஏன்னா எல்லா நம்ம பாக்குற எல்லா கேள்விகளும் என்ன, இந்த உலகத்துல நிறைய பேர் பிறந்திருக்கிறாங்க, நிறைய நல்லவங்க பிறந்திருக்கிறாங்க, நிறைய காரியங்கள் பிறந்திருக்காங்க. ஆனா இயேசுடைய பிறப்பு முத்து வித்தியாசமானது. ಅನೇಕರ ಪ್ರಶ್ನೆ ಅಂದ್ರೆ ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ಅನೇಕರು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅನೇಕರು ಜನಿಸಿದ್ದಾರೆ, ಅನೇಕ ಒಳ್ಳೆಯವರು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಯೇಸುವಿನ ಜನನ ಅನ್ನೋದು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದು, ವ್ಯತ್ಯಾಸವಾದದ್ದು. ಟೋಟಲ್ வேற. இது ಈ ಜನನ ಅನ್ನೋದು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಬೇರ್ಪಟ್ಟದ್ದು. இந்த பிறப்பு வந்து ஒரு ரட்சிக்கிறதுக்கு வரக்கூடிய பிறப்பு இது. ಈ ಜನನ ರಕ್ಷಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಬಂದಂತ ಜನ. அதெல்லாம் பாருங்க, அந்த செடி எரியும் பொழுது அது நடுவுல இருந்து இப்ப கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேக்குறான். ಆದ್ರಿಂದಲೇ ಆ ಗಿಡ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತಿದ್ರು, ಅದರ ಒಳಗಿಂದ ದೇವರು ಮಾತಾಡ್ತಿದ್ದಾನೆ. இப்ப அந்த சத்தத்துல இருந்து என்ன எப்படிப்பட்ட சத்தம் வந்துச்சு, நீங்க இப்ப தொடர்ச்சி வாசி பாருங்க, எனக்கு நேரம் இல்ல. ಅದರೊಳಗಿಂದ ಎಂತ ಶಬ್ದ ಬಂತಂತ ನೀವು ಓದಿ ನೋಡ್ರಿ, ಈಗ ಸಮಯ ಇಲ್ಲ. 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் 7வது வசனம் எல்லாம் போய் நீங்க வாசி பாருங்க. 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 7, 8ನೇ ವಾಕ್ಯ ಎಲ್ಲ ಓದಿ ನೋಡಿ. இது பார்த்த உடனே ஒரு கேள்வி வருது, அந்த பார்க்கிறதுக்கு அங்க வர சத்தத்துக்கு அப்படியே எதிர்மறையா இருக்குது. ಅವನು ನೋಡಿದ್ದಕ್ಕೂ ಅದರ ಒಳಗಿಂದ ಬರುವ ಶಬ್ದನು ಹಾಗೆ ತದ್ವಿರೋಧವಾಗಿದೆ. இப்ப அவன் என்ன பார்க்கறான், செடி எரியுறத பார்க்கறான், ಅங்க இருக்கிற ಅಗ್ನಿயை பார்க்கறான். ಅವನು ಏನ್ ನೋಡ್ತಿದ್ದಾನೆ, ಅಲ್ಲಿರುವ ಗಿಡವನ್ನು ನೋಡ್ತಿದ್ದಾನೆ, ಉರಿತಿರುವ ಬೆಂಕಿಯನ್ನು ನೋಡ್ತಿದ್ದಾನೆ. ಅங்க இருக்கிற சத்தம் வேற மாதிரி இருக்கு. ಆದ್ರೆ ಅದರಿಂದ ಬರುವಂತ ಶಬ್ದ ಬಹಳ ಬೇರೆ ಆಗಿದೆ. 7வது வசனம் வாசி பாருங்க. 7ನೇ ವಾಕ್ಯ ಗಮನಿಸಿ. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டி நிமித்தம் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். ಆಗ ಯೆಹೋವನು ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿರುವ ನನ್ನ ಜನರ ದುರಾವಸ್ಥೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ, ಬಿಟ್ಟಿ ಮಾಡಿಸುವವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಅವರಿಟ್ಟ ಮೊರೆಯು ನನಗೆ ಕೇಳಿಸಿತು. அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான இடத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ಅವರ ದುಃಖವನ್ನೆಲ್ಲ ನಾನು ಬಲ್ಲೆನು, ಆದ ಕಾರಣ ಅವರನ್ನು ಐಗುಪ್ತರ ಕೈಯೊಳಗಿಂದ ತಪ್ಪಿಸುವುದಕ್ಕೂ ಆ ದೇಶದಿಂದ ಬಿಡಿಸಿ ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವ ವಿಸ್ತಾರವಾದ ಒಳ್ಳೆ ದೇಶಕ್ಕೆ, ಅಂದರೆ ಕಾನಾನಿಯರು, ಹಿತ್ತಿಯರು, ಅಮೋರಿಯರು, ಪೆರಿಜಿಯರು, ಇವಿಯರು, ಯಬೂಸಿಯರು ವಾಸವಾಗಿರುವ ದೇಶಕ್ಕೆ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕೂ ಇಳಿದು ಬಂದಿದ್ದೇನೆ. ಎದಕ್ಕೆ ಇರಂಗಣன்னு சொல்றாரு? ಯಾಕೆ ಇಳಿದು ಬಂದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. பார்க்கறயா, ನೋಡ್ತಿದ್ದಾನೆ, சத்தம் வேற, ಶಬ್ದ ಬೇರೆ. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க. ಇವತ್ತು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, இயேசுடைய பிறப்பை சாதாரணமா பாத்தீங்கன்னா, ಯೇಸುವಿನ ಜನನವನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ ನೋಡಿದ್ರೆ உங்களுக்கு புரியாது, ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗಲ್ಲ. இயேசுடைய பிறப்புல ரட்சிப்பு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ಆದ್ರೆ ಯೇಸುವಿನ ಜನನದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಇದೆ ಅಂತ ನೀವು ನೋಡಿದ್ರೆ உங்க வாழ்க்கை நலமும் விசாலமா மாறிடும். ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಉತ್ತಮವೂ ವಿಶಾಲವೂ ಬದಲಾಗ್ಬಿಡ್ತದೆ. சத்தம் வேற மாதிரி இருக்குது. ಈಗ ಶಬ್ದ ಅವನಿಗೆ ಬೇರೆ ರೀತಿ ಕೇಳ್ತದೆ. அவன் ಎದುರ್ಪಾಕಾದ ஒரு சத்தம், ಅವನು ನಿರೀಕ್ಷಿಸಿದ ಒಂದು ಶಬ್ದ, ಅವನ ಮನದಲ್ಲಿ ತೋಣಾದ ஒரு சத்தம், ಅವನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ತೋಚದ ಒಂದು ಶಬ್ದ, அவன் இதுவரையும் கேட்காத ஒரு சத்தம், ಇದುವರೆಗೂ ಅವನು ಕೇಳದಂತ ಒಂದು ಶಬ್ದ. இப்படி ஒரு சத்தத்தை அவன் கேட்ட உடனே அவனுக்குள்ள உள்ளுக்குள்ள பாருங்க, வேதம் சொல்லுது, அவன் பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். ಈ ರೀತಿ ಅವನು ಆ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಅವನು ಭಯಪಟ್ಟದನ್ನ ತನ್ನ ಮುಖವನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡ. பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். ತಾನು ಭಯಪಟ್ಟದನ್ನ ಮುಖವನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡ. சொல்ல பாருங்க, ನಾನು ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தர் இந்த உலகத்தில் ஆக்கினைக்குள்ளா தீர்க்கும்படி இறங்கிவார். ದೇವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನ್ಯಾಯ ತೀರಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಭೂಮಿಗೆ ಬರಲಿಲ್ಲ, ஆக்கினைக்குள்ளா இருந்த மனுஷனை ரட்சிக்கும்படி இறங்கிவார். ನ್ಯಾಯ ತೀರ್ಪೊಳಗೆ ಇದ್ದಂತ ಮನುಷ್ಯನನ್ನು ರಕ್ಷಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಭೂಮಿಗೆ ಬಂದ. நீங்களும் நானும் ಕರುವಿನಿಂದ பிறந்தது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ನೀವು ನಾನು ಗರ್ಭದಿಂದ ಹುಟ್ಟಿದ ಅನ್ನೋದು ದೊಡ್ಡ ವಿಷಯನೇ ಇಲ್ಲ, பெரிய விஷயமே கிடையாது, ದೊಡ್ಡ ವಿಷಯ ಅಲ್ಲ. ஏன்னா நம்ம ஒரு அணுல இருந்தா வளர்ந்து பெரிய ஆளானோம். ಕಾರಣ ನಾವು ಒಂದು ಅಣುವಿನಿಂದನೇ ಹುಟ್ಟಿ ದೊಡ್ಡವರಾಗಿ ಬೆಳೆದಿದ್ದೀವಿ. நீங்களும் நானும் கருவுக்குள்ள இருந்து வெளியில வந்தோன்றது ஒரு பெரிய வகையில இதுக்கு நீங்க வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ನೀವು ನಾನು ಗರ್ಭದಿಂದ ಬಂದು ದೊಡ್ಡವರಾಗಿ ಬೆಳೆದಿದ್ದೇವೆ ಅನ್ನೋದು ದೊಡ್ಡ ವ್ಯಾಖ್ಯಾನ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஆனா தேவன் ஒரு கருவாய் மாதிரி உள்ள போய் உட்கார்ந்து அந்த கருவுல இருந்து மீண்டும் வளர்ந்து வெளியில வரது ரொம்ப பெரிய விஷயம். ಅದೇ ದೇವರು ಒಂದು ಅಣುವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು ಒಂದು ಗರ್ಭದೊಳಗೆ ಹೋಗಿ ಮತ್ತೆ ಹೊರಗೆ ಬಂದು ಬೆಳೆದ ಅನ್ನೋದು ಬಹು ದೊಡ್ಡ ವಿಷಯ. ಅದು யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
இப்ப நான் கருவிலிருந்து வெளியில வந்தது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ನಾನು ಗರ್ಭದಿಂದ ಹೊರಗೆ ಬಂದದ ಅನ್ನೋದು ದೊಡ್ಡ ವಿಷಯ ಇಲ್ಲ. வாசிக்கலாம் பாருங்க. சும்மா இயேசு வந்து சில சொல்லுவாங்க அவர் அவதாரங்க. அவதாரம் என்ற வார்த்தை பயன்படுத்த கூடாதுங்க. அவதாரம்னா தான் தோண்டித்தனமா வந்துருது. அதுக்கு பேர் அவதாரம். ಯೇಸು ಒಂದು ಅವತಾರ ಅಂತ ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ. ಯೇಸು ಅವತಾರ ಅಲ್ಲ. ಅವತಾರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತಮಗೆ ತೋಚಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಡೋದು, ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಅವತಾರ. ಅವತಾರ அப்படியே தான் தோண்டித்தனமா வந்துருது. அப்படியே ஒரு இடி இடிக்கும், ஒரு மின்னல் மின்னும், அப்படியே டக்குன்னு பறந்துருது. ಅವತಾರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನೋ ಒಂದು ಸಿಡಿಲು ಬಂತು, ಒಂದು ಶಬ್ದ ಉಂಟಾಯ್ತು, ಹಾಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದು, ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. ಯೇಸು ಅವತಾರ இல்லங்க. ಯೇಸು ಒಂದು ಅವತಾರ ಅಲ್ಲ. ಯೇಸು ಮನುಷ್ಯನಾಗಿ பிறந்தார். ಯೇಸು ಮನುಷ್ಯನಾಗಿ ಜನಿಸಿದ. அதனாலதான் அவர் பிறப்பு ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை காமிக்கிறார். ಆದ್ರಿಂದಲೇ ತನ್ನ ಜನನದಲ್ಲೇ ಒಂದು ದೊಡ್ಡ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ತೋರಿಸ್ತಾನೆ. நீங்களும் நானும் ஒரு அணுவுல இருந்து, ஒரு விந்தில இருந்து வந்து நம்ம பிறந்து நம்ம வந்து இந்த பூமியில வளர்ந்து இன்னைக்கு ஒரு ஆளா நிக்கிறோம். ಈಗ ನೀವು ನಾನು ಒಂದು ಅಣುವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು ಒಂದು ಅಂಡಾಣುವಾಗಿದ್ದು ಗರ್ಭದೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಿ ಹೊರಗೆ ಬಂದು ಇವತ್ತು ನಾವು ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು. ಯೇಸು அப்படி இல்ல. ಯೇಸು ಆಗಲ್ಲ. கிறிஸ்துவத்தில் இரண்டாவது நபர். ಆತನ ತ್ರೈಕತ್ವದಲ್ಲಿ ಎರಡನೇ ಸರ್ವಲೋಕಾಧಿಪತಿ. ಸರ್ವಲೋಕಾಧಿಪತಿ. அவர் இல்லாமல் ஒன்று உண்டாக்கப்படவில்லை. ಇಲ್ಲದೆ ಒಂದು உண்டாಗலாம், அவராலும் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது. ಉಂಟಾದದೆಲ್ಲವೂ ಆತನಿಗೆಂದು ಆತನಿಗೋಸ್ಕರ ಉಂಟು ಮಾಡ. அவர் ஒரு பிண்டா மாறி, ஒரு அணுவா மாறி, அவர் போய் ஒரு கர்ப்பத்துக்குள்ள உட்கார்ந்து அவர் மீண்டும் வளர்ந்து வெளியில வளர்ந்தது சாதாரண விஷயம். ಈಗ ಆತನು ಒಂದು ಅಂಡಾಣುವಾಗಿ ಬದಲಾಗಿ ಒಂದು ಅಣುವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು ಒಂದು ಗರ್ಭದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿ ಮತ್ತೆ ಹೊರಗೆ ಬರುವಂತದ್ದು ಸಾಧಾರಣವಾದದಲ್ಲ. வாசிக்கலாம் பாருங்க. ಓದೋಣ. லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம். ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 28 வாசிக்கிறேன். 28ನೇ அவளுடைய வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். ಆ ದೂತನು ಆಕೆಯ ಬಳಿಗೆ ಬಂದು ದೇವರ ದಯೆ ಹೊಂದಿದವಳೇ ನಿನಗೆ ಶುಭವಾಗಲಿ, ಕರ್ತನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ಸ್ತ್ರೀಯರೊಳಗೆ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವಳು. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். ಆಕೆಯು ಆ ಮಾತಿಗೆ ತತ್ತರಿಸಿ ಇದೆಂತ ಆಶೀರ್ವಾದ ಎಂದು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಿರಲ್ಲ. தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ಆ ದೂತನು ಆಕೆಗೆ ಮರಿಯಲೇ ಹೆದರಬೇಡ, ನಿನಗೆ ದೇವರ ದಯೆ ದೊರಕಿತು. தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ದೇವರ ದಯೆ ನಿನಗೆ ದೊರಕಿತು. தேவன்றது நீதி. ದೇವರು ಅಂತ ಹೇಳುವಾಗ ನೀತಿ. கிருபைன்றது குமாரன். ಕೃಪೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಮಗನು. இந்த திருத்துவத்தை பிரிக்கல. திருத்துவம் எப்படி ரட்சிப்புக்காக செயல்பட்டது என்றதை காமிக்கிறார். ಮತ್ತೆ ತ್ರೈಕತ್ವವನ್ನು ವಿಭಾಗಿಸಿಲ್ಲ, ಬದಲಾಗಿ ತ್ರೈಕತ್ವವು ರಕ್ಷಣೆಗೆ ಹೇಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದ. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ಈಗೋ ನೀನು ಗರ್ಭಿಣಿಯಾಗಿ ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ಹೆರುವಿ, ಆತನಿಗೆ ಯೇಸುವೆಂದು ಹೆಸರಿಡಬೇಕು. அவர் பெரியவராக இருப்பார். ಆತನು ಮಹಾಪುರುಷನಾಗಿ குமாரன் எனப்படுவார். ಪರಾತ್ಮರ ಕುಮಾರನೆನಿಸಿಕೊಳ್ಳುವನು. கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவின் தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். ಇದಲ್ಲದೆ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನು ಆತನ ಮೂಲಪಿತನಾದ ದಾವಿದನ ಸಿಂಹಾಸನವನ್ನು ಆತನಿಗೆ ಕೊಡುವನು. அப்படியே வாச்சின்னு வாங்க. ಹಾಗೆ ಓದ್ತಾ 35க்கு வந்துருங்க. 35க்கு ಬನ್ನಿ. தேவதூதனுக்கு பிரதி உத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமான நிழல் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். 3 வந்துச்சு பாருங்க. ಆ ದೂತನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಬರುವುದು, ಪರಾತ್ಮರನ ಶಕ್ತಿಯ ನೆರಳು ನಿನ್ನ ಮೇಲೆ ಬೀಳುವುದು, ಆದುದರಿಂದ ಹುಟ್ಟುವ ಆ ಪವಿತ್ರ ಶಿಶು ದೇವರ ಮಗನೆನಿಸಿಕೊಳ್ಳುವುದು. ಇದರಲ್ಲಿ ಆ 3 ಬಂತು ನೋಡಿ. பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்பட கடவுது. ಪವಿತ್ರ ಶಿಶು ದೇವರ ಮಗನೆನಿಸಿಕೊಳ್ಳುವುದು. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அப்ப வந்து ஒரு இயேசு கிறிஸ்து பிறப்புன்றது ஒரு சாதாரண பிறப்பு அல்ல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನನ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಸಾಧಾರಣವಾದ மகத்தான பிறப்பு. ಅದು ಮಹತ್ತಾದ ಜನನ. ಅದು ಆಕ್ಕಡಿக்குள்ளாய் தீர்க்கும்படி இறங்கி வரல. ಅದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ಒಳಪಡಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. நம்மளை ரட்சிக்கும்படியாகவே இறங்கி ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಇಳಿದು ಬಂದ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. அது மாதிரி விளங்குது. ಯಶನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. அதனாலதான் அந்த பிறப்பை வேறுபடுத்தி காமிக்கிறார். ಆದ್ರಿಂದಲೇ ಆ ಜನನನ ಬೇರ್ಪಡಿಸಿ ತೋರಿಸ್ತಾರೆ. எங்கெல்லாம் ஒரு ரட்சிப்பின் சத்தம் இருக்கிறதோ அந்த ரட்சிப்பு வர இடத்துல எல்லாம் பாருங்க ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காமிக்கிறார். ஏன்னா குமாரன் எப்படி இந்த பூமியில் வரப்போறன்றதை காமிக்கிறார். ಎಲ್ಲೆಲ್ಲ ರಕ್ಷಣೆ ಬರ್ತದೋ ಅಲ್ಲೆಲ್ಲ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಶಬ್ದನೇ ಏರ್ಪಡಿಸ್ತಾನೆ. ಯಾಕಂದ್ರೆ ಮಗನು ಭೂಮಿಗೆ ಬರಬೇಕಾಗಿ. தீர்க்கதரிசிகள் அதனால் அதை எழுதும் பொழுது அந்த வார்த்தைகளை அவங்களுக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவங்களால அதை எப்படி எழுதுறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நீதியும் கிருபையும் பரிசுத்தம் உள்ளதும் வெளியில வரணும், பிறக்கணும். அப்பதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ரட்சிப்பு உண்டாகும். ನೋಡ್ರಿ, ಈ ಪ್ರವಾದಿಗಳು ಇದನ್ನು ಬರೆಯುವಾಗ ದೇವರಾದ ಕರ್ತನು ಇದನ್ನು ಹೇಳ್ತಾನೆ ಅಂತ ಅವ್ರು ಬರೀಲಿಕ್ಕೆ ಹೋಗುವಾಗಲೇ ಬಹಳ ಅವರು ಯಾವ ರೀತಿ ಬರೀಲಿಕ್ಕೆ ಹೆದರದೋ, ಯಾವ ರೀತಿ ಅಂಜಿದ್ರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಕೃಪೆನು ನೀತಿ ಪರಿಶುದ್ಧತೆ 3 ಬಂದು ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. அந்த பிறப்புன்றது ஒரு தலைச்சிறந்த பிறப்பு, மகத்தான பிறப்பு. ಅದರಿಂದಲೇ ಈ ಜನನ ಅನ್ನೋದು ಬಹಳ ಸುಪ್ರಸಿದ್ಧವಾದದ್ದು, ಬಹಳ ಒಂದು ಘನತೆ ಉಳ್ಳದಾಗಿದೆ. சுவாசிக்கிறீங்களா? ನಂಬ್ತೀರಾ? அது நினைக்காதீங்க. சாதாரண பாவத்தின் சம்பளம் மரணங்க. ಪಾಪದ ಸಂಬಳ ಮರಣ ರೀ. பாவம் செய்த ஆத்மா சாகவே சாகும். ಪಾಪ ಮಾಡಿದ ಆತ್ಮ ಸಾಯಲೇಬೇಕು. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்ய ஆத்மா சாகவே சாகும்ன்ற
ஒரு நீதியிலிருந்து நம்மளை மீட்டு வெளியில கொண்டு வரணும். ಪಾಪವು ಕೊಡುವ ಸಂಬಳ ಮರಣ, ಪಾಪ ಮಾಡಿದಂತ ಈ ಪ್ರಾಣವು ಸಾಯಲೇಬೇಕು ಅನ್ನೋದು ಇಂಥ ಒಂದು ನಿಯಮದಿಂದ ಹೊರಗೆ ನಾವು ಬರಬೇಕು. அந்த நீதி மாறி அந்த நீதியை நம்ம வாழ்க்கையில செலுத்தி அந்த மாற்றத்தை கெட்டு போகாமல் நம்ம பிழைக்கணும். அப்படி வந்தாதான் நம்ம வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்குள்ளாக நுழையும். ನೀತಿ ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಉಂಟಾಗಿ ಆ ನೀತಿ ನಾಶವಾಗದ ಸನ್ನಿವೇಶದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಬೇಕು. ಆಗಲೇ ನಾವು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಿತ್ಯ ಜೀವದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡುವಂತ. அதனாலதான் அவர் சொல்றார், துன்மானுக்கும் நீதிமானுக்கும் செய்ய போறதை நீங்கள் காண்பீர்கள். ಆದ್ರಿಂದಲೇ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ಶಿಷ್ಟನಿಗೂ ದುಷ್ಟನಿಗೂ ಮಾಡುವಂತದನ್ನು ನೀವು ನೋಡುವಿ. எப்படி கிறிஸ்துவுடைய பிறப்பு ஒரு மகத்துவானதை ஏற்படுத்துறது காமி. ಹೇಗೆ ಕ್ರಿಸ್ತನ ಜನನ ಒಂದು ಮಹತ್ತಾದದನ್ನು ಏರ್ಪಡಿಸ್ತಾನೆ. கிறிஸ்துவுடைய வெற்றி, அதாவது கிறிஸ்துவுடைய பிறப்பினுடைய மேன்மை எப்படி நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுன்றது எதிர்பார்க்கிறோம். ಕ್ರಿಸ್ತನ ಜನನದ ಒಂದು ಮಹತ್ವ ನಮ್ಮ ಬಾಳಿನ ಜಯವಾಗಿ ಹೇಗೆ ಬದಲಾಗ್ತದೆ ಅನ್ನೋದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮೋಸೆಗೆ எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ಮೋಶೆಗೆ ಹೇಗಿದ್ದಿರ್ಬೋದು ಯೋಚಿಸಿ ಮಾಡಿ. பார்க்கிறதுக்கு முச்செடி, ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಮುಳ್ಳಿನ ಪೊದೆ, அந்த முச்செடியிலிருந்து சத்தம் வேற, ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಗಳಿಂದ ಬರೋ ಶಬ್ದ ಬೇರೆ. சொல்லுது அது நடுவிலிருந்து அவர் பேசினார். ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ ಅದರ ಮಧ್ಯದಿಂದ ಆತನು ಮಾತಾಡ. கல்வாரி சிலுவையில இயேசு தொங்குறார். ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಯೇಸು ನೇತಾಡ್ತಿದ್ದಾನೆ. வானத்துக்கு பூமிக்கு நடுவுல தொங்குறார். ಆಕಾಶಕ್ಕೂ ಭೂಮಿಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೇತಾಡ್ತಿದ್ದಾನೆ. அவர் சொல்ற வார்த்தைகள் ஆச்சரியமா இருக்குது. எல்லாரும் ಹೇಳೋ ಪದಗಳೆಲ್ಲ ಎಲ್ರಿಗೂ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ. இவளுக்கு மன்னியும், ತಂದೆ ಇವರಿಗೆ ಕ್ಷಮಿಸಿ, செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார். ಇವರು ಮಾಡುತ್ತಿರುವುದು ಏನೆಂಬುದನ್ನು ತಿಳಿಯರು. அவர் சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் நீங்க எண்ணி பாருங்க. ஒரு சிலுவையில மரிக்கிற ஆட்கள் அப்படி பேச மாட்டாங்க. ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಣ ಕೊಡುವಂತ ಮನುಷ್ಯರು ಆ ರೀತಿ ಮಾತಾಡಲ್ಲ. அவங்க எல்லாம் மரிக்கிறதுக்கு முன்னாடி கதறணும். ಆದ್ರೆ ಅವ್ರ ಮರಣ ಹೊಂದುವ ಸಮಯದಲ್ಲಿ ಅಂಗಲಾಚಬೇಕು. ಇವರು ಮಾತಿ பேசுறாரு. ಆದ್ರೆ ಈತನು ವ್ಯತ್ಯಾಸ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾನೆ. ಇವರು இறங்கி வந்த நோக்கத்தை பேசுறாரு. ಈತನು ಇಳಿದು ಬಂದಂತ ಉದ್ದೇಶವನ್ನು ಮಾತಾಡ್ತಿದ್ದಾನೆ. வேதம் சொல்லுது அவர் மனதிற்கும் உள்ளவர். ಆದ್ರಿಂದ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ ಆತನು ಕರುಣಾಮಯನು. ஏன்னா இந்த சத்தம் இந்த செடியிலிருந்து வெளியில வருமா? ಈ ಶಬ್ದ ಈ ಪೊದೆಯೊಳಗಿಂದ ಬರ್ತದ? இந்த சத்தம் இந்த கல்வாரி சிலுவையிலிருந்து வெளியில வருமா? ಈ ಶಬ್ದ ಈ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಿಂದ ಬರ್ತದ? ಜನங்க நிறைய பேர் மனதில் அந்த எண்ணங்களே புலப்படல பாரு. ಆದ್ರಿಂದ ಜನರ ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ಅವರ ಒಳಗು ತೋಚಲೇ ಇಲ್ಲ. ಇವರು ಮನ್ನಿಯಂ சொல்றாரு. ಈತನು ಕ್ಷಮಿಸ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. இவங்க மேல இரக்கத்தை காமியும் சொல்றாரு. ಇವ್ರ ಮೇಲೆ ನಿನ್ನ ಕರುಣೆ ತೋರಿಸು ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ಅವರು பார்த்து கதறாரு. ಅವರನ್ನು ನೋಡಿ ಅಂಗಲಾಚ್ತಾನೆ. தனக்கக்கதல அவளுக்கு கதறாரு. ತನಗೋಸ್ಕರ ಅಂಗಲಾಚ್ತಿಲ್ಲ, ಜನರಿಗೋಸ್ಕರ. ಅವರ ಮೇಲೆ ಆಕರಿ ತೀರ್ಪು ಬೀಳಿದಂಗೆ. ಆತನ ಮೇಲೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬೀಳ್ತಾ ಇದೆ. ಅವರ ಮೇಲೆ ಆಕರಿ ತೀರ್ಪು ಬೀಳಿದೆ. ಆತನ ಮೇಲೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬೀಳ್ತಾ. அந்த ஆக்கரி தீர்ப்பு அவர் மேல விழுந்து நமக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தியது. ಆತನ ಮೇಲೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬಿದ್ದಿದ್ರಿಂದ ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುಶಾಂತಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಏರ್ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆಮೆನ್. நிறைய பேருக்கு இதுல ஒரு கேள்வி இது. ಅನೇಕರಿಗೆ ಇದರಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, இதுலதான் ரட்சிப்பா? ಇದರಿಂದಲೇ ರಕ್ಷಣೆ? நான் சொல்றேன் இதுலதான் ரட்சிப்பு. ನಾನು ಹೇಳ್ತಾನೆ ಇದರಿಂದಲೇ ರಕ್ಷಣೆ. இந்த கிறிஸ்து இயேசுவிடத்தில் வந்த யாவருக்கும் ஆக்கணை தீர்ப்பு இல்ல. ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬಂದ ಯಾರೊಬ್ಬರಿಗೂ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. இயேசுவுடைய பிறப்பு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியின் பிறப்பை ஏற்படுத்தி. ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಜನನ ಮನುಷ್ಯನ ಬಾಳಿನ ಜನನಕ್ಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಜಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದೆ. பிறப்பு மனுஷனுடைய ஒவ்வொருத்தருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் நன்மையும் மேன்மையும் வெற்றியும் காண்பிக்கிற ஒரு ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಜನನ ಮನುಷ್ಯನ ಬಾಳಿಗೆ ಜಯವನ್ನು, ಆಶೀರ್ವಾದವನ್ನು, ಮೇಲನ್ನು, ಶುಭವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಒಂದು ಜನನ. நாம் கெட்டு போக கூடாது என்பதற்காக, ನಾನು ಕೆಟ್ಟು ಹೋಗಬಾರದು ಅನ್ನೋದಕ್ಕಾಗಿ அவர் மனிதன் மேல இருந்த எல்லா கெடுதிகளையும் எடுத்து போட்டுக்கொண்ட ஒரு ಆತನು ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ಎಲ್ಲಾ ಕೆಟ್ಟತನವನ್ನು ತನ್ನ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಂಡ. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு ஒரு தனித்தன்மை. ಆದ್ರಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನನನೇ ಬಹಳ ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟದ್ದಾಗಿದೆ. ஒருவரே வழி, ಆತನೊಬ್ಬನೇ ಮಾರ್ಗ, ஒருவரೇ சத்தியம், ಆತನೊಬ್ಬನೇ ಸತ್ಯ, ஒருவரೇ ஜீவன், ಆತನೊಬ್ಬನೇ ಜೀವ, ஒருவரே வாழ்வு, ಆತನೊಬ್ಬನೇ ಬದುಕು. அவர் ஒருவரೇ நம்முடைய வாழ்க்கையில முடிவும் முற்றுமாறு. ಆತನೊಬ್ಬನೇ ನಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ಅಂತ್ಯವೂ ಸಂಪೂರ್ಣವೂ ಆಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ವಿಶ್ವಾಸಿ ಇದನ್ನ ನಂಬ್ತೀರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನ நல்லவர், ಕರ್ತನ ಒಳ್ಳೆಯದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ಕರங்களை வைத்து வாய்களை திறந்து தேவன் நன்றி சொல்லுவோம். ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಬಾಯಿಗಳು ತೆರೆದು ದೇವರಿಗೆ ನಾವು ವಂದಿಸೋಣ. ಓ ಮಕ್ಕ ನನ್ರಿ. ಓ ನಿನಗೆ ವಂದನೆ ದೇವರೇ, ನನ್ರಿ, ನಿನಗೆ ವಂದನೆ, ನನ್ರಿ ಆಂಡವರೇ, ವಂದನೆ ಸ್ವಾಮಿ. ತಗಪ್ಪನೇ ಮತ್ತು ತುದಿಗೆ ತಂದೆ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸ್ತೇವೆ, ತುದಿಗೆ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವೆಲ್ಲ ನನ್ರಿ ಸಲ್ಲುತ್ತೇವೆ, ನಾವೆಲ್ಲರೂ ವಂದಿಸೋಣ. ಓ ನನ್ರಿ, ವಂದನೆ ದೇವರೇ, ನನ್ರಿ ರಾಜ, ವಂದನೆ ಸ್ವಾಮಿ. ಓ ಮೇ ತುದಿಗಿರೋ, ಓ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸ್ತೇವೆ. ಎಲ್ಲ வாய்களை தந்து நன்றி செலுத்து. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳು ತೆರೆದು ವಂದಿಸೋಣ. உங்களுக்காக வந்தார், ನಿಮಗೋಸ್ಕರವೇ ಬಂದ, அவர் உங்களுக்காக மரித்தார், ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟ, உங்களுக்காக உயிர்த்தெழுந்தார், ನಿಮಗೋಸ್ಕರ ಜೀವದಿಂದ ಎದ್ದ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, தம்மை தாமே வெறுமையாக்கி ತನ್ನನ್ನು ತಾನು ಬರಿದು ಮಾಡಿ அடிமையின் ரூபம் எடுத்து ದಾಸನ ರೂಪವನ್ನು ತಾಳಿ மனித சாயலான ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಾದೃಶ್ಯನಾದ. ஓ நன்றி ವಂದನೆ ದೇವರೇ, நன்றி, ವಂದನೆ, நன்றி ஆண்டவரே. ವಂದನೆ ಸ್ವಾಮಿ. தகப்பனே ತಂದೆ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸ್ತೇವೆ. ಸ್ತುತಿಸ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ உமக்கு நன்றி. ಓ ನಿನಗೆ ವಂದನೆ. ಓ ಉಮக்கு நன்றி. ನಿನಗೆ ವಂದನೆ ದೇವರೇ. ಓ மே துதிக்கிறோம். ಓ ಸ್ತುತಿಸ್ತೇವೆ. துதிக்கிறோம். துதிக்கிறோம் கர்த்தா. ಸ್ತುತಿಸ್ತೇವೆ ದೇವರೇ. ಓ ಉಮக்கு நன்றி செலுத்துகிறோம். ನಿನಗೆ ವಂದನೆ ಸ್ವಾಮಿ. நன்றி செலுத்துகிறோம். ವಂದಿಸ್ತೇವಪ್ಪ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಕುಟುಂಬಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದು, ಒಬ್ಬರು ನಾಶವಾಗಬಾರದು ಅನ್ನೋದನ್ನು ನನ್ನ ಮಗನನ್ನೇ ಕೊಟ್ಟೆ ಅಲ್ಲದೆ ಕರ್ತನ್ ನೀನು ಕೊಡುವುದೇ ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಕೊಟ್ಟಂತ ಮಗನಿಗಾಗಿ ವಂದನೆ. ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ನೀನು ಕೊಟ್ಟಂತ ಮಗನಿಗಾಗಿ ವಂದನೆ. ವಂದನೆ ವಂದನೆ ದೇವರೇ. ಸೈತಾನನು ಯಾವುದೆಲ್ಲ ನಡೆಯೋದು ಸೈತಾನ ಯಾವುದೆಲ್ಲ ಆಗೋದಿಲ್ಲ ದೇವರೇ, ನೀನು ನಮಗೋಸ್ಕರ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದೆಯಾ. ವಂದನೆ ದೇವರೇ, ವಂದನೆ ವಂದನೆ ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮ ಎಲ್ಲ ಪಾಪಗಳನ್ನು ಹೊತ್ತು ತೀರಿಸಿದೆಯಲ್ಲ. ನಿನ್ನ ನೀತಿಯಿಂದ ನಮ್ಮ ನೆಲೆಗೊಳಿಸಿದೆಯಲ್ಲ. ವಂದನೆ 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 ರಾಜ. ನಮಗಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ ದೇವರೇ ವಂದನೆ. ವಂದನೆ ವಂದನೆ. ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿಯುತ ನಾಮ ವಂದಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಜೀವವುಳ್ಳ ಒಳ್ಳೆಯ ಅವೆಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನೇ கர்த்தனாத இயேசு கிறிஸ்துவின் கிருபையாக தேவனுடைய அன்பும் தந்தையாத தேவர பிரீதி பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் பரிசுத்தாத்மன அன்யோன்யத்தை சதா காலம் நம்மிடம் இருப்பதாக. ಎಂದು ಸದಾ ಕಾಲ ನಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗಾಗಿ ಇರಲಿ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರುತ್ತಾರೆ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೆನ್. ಸ್ವಂತ ಕುಮಾರನೇ ನಿಮಗಾಗಿ ಕೊಡುತ್ತವರು, ಸ್ವಂತ ಮಗನನ್ನೇ ನಿಮಗಾಗಿ ಕೊಟ್ಟವರು, ಎಲ್ಲವನ್ನೂ ನಿಮಗೆ ಇಲವಸವಾಗಿ ಅಲ್ಲಾದಿರುತ್ತದೆ, ಸಮಸ್ತವನ್ನು ಉಚಿತವಾಗಿ ದಯಪಾಲಿಸದೇ ಇರುವುದೇ ಹೇಗೆ? ಎಲ್ಲರಿಗೂ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು.